அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி. சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியமும் சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியத்தின் நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 248. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஏப்ரல், தேதி 10ஆம் தேதி, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, கோடான கோடு நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராவணன் வதை 2 வகுப்புகளுக்கு முன்னால் முடிந்தது. அது தொடர்பான ஒரு சில விஷயங்கள் இன்றைய வகுப்புக்கு உள்ள ப்ராப்பரா போவதற்கு முன்னால் 2 நாட்களுக்கு முன்னால் திண்ணப்பன் ஐயா என்னை கூப்பிட்டிருந்தார். சிங்கப்பூரில் தமிழ் என்றால் திண்ணப்பன், திண்ணப்பன் என்றால் தமிழ். தமிழில் ஆழங்கால் பட்டவர், என்னுடைய ஆசான். சிங்கப்பூரில் பலருக்கு ஆசான். வகுப்பு ரொம்ப நன்றாக போயிருக்கு. ஒவ்வொரு வகுப்பையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னிடம் சொன்னார். அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தமிழர்களின் மரபு, தமிழர்களின் பண்பாடு, தமிழர்களின் வாழ்க்கை நெறி, இவற்றையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு அதற்கு முன்னால் தொல்காப்பியர் வகுத்த பொழுது அறம், அகம், புறம் என்று அகம் சார்ந்தவை, புறம் சார்ந்தவை என்று 2 பெரும் பிரிவுகளாக பிரித்து கொண்டார்கள். இந்த 2 பிரிவுகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் அமைகின்றன என்று சொல்ல முடியும். கம்பன் இந்த தமிழர் பண்பாடு, இதை போற்ற வேண்டும், இதை நிலைநிறுத்த வேண்டும், இதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 2 பல மாற்றங்கள் செய்தான். தன்னுடைய காப்பியத்தில் வான்மீகத்தை அப்படியே கடைபிடிக்காமல் பல மாற்றங்கள் செய்தான். அதில் ஐயா விளக்கி சொன்னது அகத்துறை சார்ந்ததாக ஒன்று, அதே போல புறத்துறை அல்லது வீரம் அது சார்ந்ததாக ஒன்று. அகத்துறை சார்ந்ததாக கம்பன் தீர்மானித்தான். நீட்டிய கழுத்துக்கு காட்டிய, நீட்டிய கயிறுக்கு, நீட்டிய தாலிக்கு காட்டிய கழுத்து, அது நீட்டிய கயிற்றுக்கு காட்டிய கழுத்து, நீட்டிய கயிற்றுக்கு காட்டிய கழுத்து என்று தாலிக்காக கழுத்தை கொடுத்த, அதுதான் இப்பொழுதெல்லாம் நடைபெறும் திருமணங்கள். அவ்வாறு இல்லாமல் ராமன் சீதை இருவரும் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்று இருவரும் காதல் வயப்பட்டு வான்மீகத்தில் இல்லாத அதை அகத்துறை சார்ந்து கம்பன் புகுத்தினான். அது ஒரு பார்வை, ஐயா சொன்னது எனக்கு. அடுத்தது அதே மாதிரி புறம் என்று வரும் பொழுது, புறத்தில் தமிழர்கள் வகுத்த பல பண்பாடுகளில் ஒன்று போர் அறம். இந்த போர் அறம் என்பதுதான் முதுகில் புண்பட்டவன் அல்லது புறமுதுகு காட்டி ஓடியவனை வெல்லுதல் வீரமன்று. புறமுதுகு காட்டியவனுடன் போரிடக்கூடாது. அதே போல நிராயுதபாணிய நிற்பவனுடன் போரிடக்கூடாது. அது வால்மீகியிலும் கம்பனிலும் ஒரே மாதிரித்தான் இருக்கிறது, இன்று போய் நாளை வா என்பது. ஆனால் புறமுதுகிட்டவனுடன் போர் செய்யக்கூடாது, புறமுதுகிட்டவனை வெல்லுதல் பெரிய சிறப்பு என்று சொல்ல போனால் இழிவு. இது எவ்வாறு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்பது
மன்மிகத்தில் இல்லையோ, அதுபோல இந்த புறமிதுகிட்டவனை வென்று விட்டேனே என்று ராமன் வருந்துவது மன்மிகத்தில் இல்லை. இங்க ஒரு I just want to stop here one thing. வான்மீகத்தில் இல்லை. ராமன் ராவணனுடைய முதுகை பார்க்கிறான், முதுகில் புண்பட்டு இருப்பதை பார்க்கிறான், தவறாக கணித்துக் கொள்கிறான். கம்பனுடைய வார்த்தை, இந்த வெற்றியும் அபத்தம். நான் இவனை வென்றேன் என்பது எனக்கு சிறப்பு இல்லை, அபத்தம் என்று. அபத்தம் என்று ரொம்ப இழிவான ஒரு நிலைமை என்று அபத்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ராமன் தன்னுடைய வெற்றியை அபத்தம் என்று வகைப்படுத்துகிறான். இது வான்மீகத்தில் இல்லாதது. இது ரொம்ப நல்லா இருக்கு, கம்பன் சிறப்பாக செய்திருக்கிறான், இத்துடன் நிறுத்தி இருக்கலாம். இதில் என்னை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது அல்லது மிகவும் தாக்கம் கொடுத்தது, நான் நினைச்சு பார்க்கிறேன். 10,000 பாடல் எழுதியிருக்கான். 10,000 பாடலையும் ஒரு சீக்வன்ஸா எழுதிட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். யுத்தகாண்டம் முதலில் எழுதி அப்புறம் நான் இப்போ கிளாஸ் நடத்துறேனே, யுத்தகாண்டம் நடத்தப்பறம் தான் பாலகாண்டம் வரப்போறது. அந்த மாதிரி இல்லாம பாலகாண்டத்தில் ஆரம்பித்து ராமன் பிறப்பு, ராமன் தாடகையை கொன்றது, அகலைக்கு விமோசனம் கொடுத்தது, வில்லை முறித்தது, அப்படியே கதை போற போக்கிலேயே தன்னுடைய காப்பியத்தை முழுவதுமாக எழுதி கொண்டு போயிருப்பான் என்பது என்னுடைய எண்ணம். அப்படி எண்ணுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ, உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். வான்மீகத்திலிருந்து நான் மாறுபட போகிறேன். யுத்த காண்டத்தில் ராவணன் புறமுதுகிட்டு ஓடியதாக ராமன் தவறாக எண்ணி தன்னுடைய வெற்றியை அபத்தம் என்று சொல்ல போகிறான் என்று மூலக்கதையில் இல்லாததை நான் புகுத்த போகிறேன் என்று கம்பன் தீர்மானித்திருக்கலாம். அதுல என்ன எனக்கு ரொம்ப வியப்பில் ஆழ்த்திய விஷயம் என்னவென்றால், யுத்த காண்டத்தில் ராமன் ராவணனுடைய முதுகில் புண்பட்டிருப்பதை பார்த்து, இதெல்லாம் எனக்கு ஒரு வெற்றியா, மகா மோசமான வெற்றி என்னுடையது, அபத்தம் என்று சொல்லி இருக்கிறான். இதை கம்பன் புகுத்தி விட்டான். இதில் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தப்பட்ட விஷயம் என்னவென்றால், இதை யுத்தகாண்டத்தில் ராவணனுடைய மரணத்திற்கு பிறகு அதுக்கு தோதாக எல்லாம் எழுதியிருக்கிறான். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன், ராவணன் மூக்கு, வாய், நெற்றி எல்லாம் பூமியில் படும்படி, முகம் பூமியில் படும்படி விழுந்தான் என்பதை கம்பன் பதிவு செய்கிறான். ரொம்ப நுணுக்கமாக பதிவு செய்கிறான். அது பதிவு செய்தால்தான் அவனுடைய முதுகில் இருந்த புண்ணை பார்த்திருக்க முடியும், இல்லைன்னா உடம்பு புரட்டி போட்டிருக்கான், அதெல்லாம் முடியாது. ராவணன் எவ்வாறு விழுந்தான் என்பதை முதுகில் புண்பட்டிருப்பதை காண்பிப்பதற்காக இவன் முகம் மண்படும்படி விழுந்தான் என்று பதிவு செய்திருக்கிறான். அது ரெண்டும் ஒரே காண்டத்தில் வருது, யுத்த காண்டத்தில் வருது. 10 பாடலுக்கு அப்புறம் முதுகுல புண்பட போகிறது. எனவே இப்பொழுது முகம் மண்பட விழுந்தான் அப்படின்னு எழுதிடலாம். என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்த விஷயம், இந்த ராவணன் முதுகுல புண்பட்டிருக்கிறது என்பது அனுமன் ராவணனின் மார்பில் குத்தியதால் அந்த தந்தங்கள் வெளியே வந்து they created a hole. ஏற்கனவே தங்கி இருந்த அந்த தந்தங்கள் அனுமன் குத்த அவையெல்லாம் வெளியே போய்விட்டன. ஸோ மார்பில் இருந்தவை முதுகை துளைத்து கொண்டு வெளியேறின. எனவே முதுகில் புண்பட்டு இருந்தது. இதை வீடனன் விளக்கி சொல்லுகிறான். யுத்த காண்டத்தில் மிகுந்த விலாவாரியாக இது சொல்லப்பட்டதை பார்த்தோம். உங்களுக்கு பாடல்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அதுவும் சரி. ஆனால் இந்த பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 3000 பாடல்களுக்கு பிறகு நான் ராவணனுடைய முதுகில் புண்பட்டு இருக்கின்றன என்பதை காட்ட வேண்டும்
என்பதற்காக முதல் நாள் போரில் இந்த ரெண்டுக்கு இருக்கிற பாடல் எண்ணிக்கை சுமார் 3000 பாட்டு இல்லை 2500 பாட்டு வித்தியாசம். முதல் நாள் போரில் வேண்டுமென்றே அனுமன், இதுவும் மூல நூலில் இல்லாதது, அனுமன் ராவணன் வாக்குவாதம். அனுமன் ராவணன் மார்பில் நான் குத்துகிறேன், நீ தாங்கிக் கொண்டால் உன்னுடன் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்வாய். அவ்வாறு அவன் குத்துவது. அப்பொழுது இந்த பதிவு நிகழ்வுகிறது. அனுமன் குத்த இந்த தந்தங்கள் எல்லாம் வெளியேறின. அந்த இடத்தில் முதுகில் புண்பட்டது என்று சொல்லப்படவில்லை. தந்தங்கள் வெளியேறின என்ற பாடல் 2 காலத்துக்கு முன்னால நம்ம வகுப்பில் பார்த்தோம், நான் சொன்னேன். ஒரு 2500 பாடல் 3000 பாடலுக்கு முன்னால் அதை பின்னால் எனக்கு இது கை கொடுக்கும் என்று எண்ணி கம்பன் எழுதினானா என்னால. ஏனென்றால் கதை ஓட்டத்தும்படி முதல் நாள் போர் நடக்கிறது. அப்புறம் கும்பகர்ணன் மாண்டு போகிறான். முதல் நாள் போரில் ராவணன் நிராயுதபாணியாக நிற்கிறான். அதெல்லாம் அப்படியே வான்மீகத்தை ஒட்டியே கொண்டு போறான். ஸோ அப்புறம் அதிகாயன் மரணம், கும்பகர்ணன் மரணம், அதிகாயன் மரணம், இந்திரஜித் மரணம், எல்லாம் மூலபலை எல்லாம் அப்படியே தான் போறது. நடுவில் அப்பப்போ 3000 பாடல்களுக்கு பின் நான் முதுகில் புண்பட்டவன் இவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக 3000 பாடல்களுக்கு முன்னால் அவன் முதுகில்லை அவன் அனுமனை வந்து குத்தச் செய்து அந்த தந்தங்கள் எல்லாம் வெளியாயின என்று பதிவு பண்ணி, என்ன ஒரு இது வந்து ப்ரிப்பரேஷன் சொல்றதா இல்லைன்னா எழுதும் போதே இந்த மாதிரி பிளான் பண்ணி திட்டம் போட்டு எண்ணி 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 எழுதினானா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி அவன் பிளான் பண்ணி திட்டம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணினானா தன்னுடைய காப்பியத்தை அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரதராஜனுக்கு மட்டும் அல்ல. வரதராஜனை விட மிகச்சிறந்த முறையில் பாடல்கள் எழுதக்கூடிய நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு. இவன் எப்படியா இவன் எழுதினான்? நான் இப்பொழுது சொன்ன சீக்வன்ஸ் நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, பின்னால 3000 பாடலுக்கு பின்னால் எப்படி வருது, 6000 பாடலுக்கு பின்னால் எப்படி வருது என்று நான் இதைத்தான் கம்பனில் பூட்டும் சாவியும் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன். சீதை ராமன் வில்லை முறித்தவுடன் வில்லை முறித்தவனும் நேற்று கன்னிமாடத்தில் பார்த்தவனும் ஒரே ஆளாக இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொன்னது கிஷ்கிந்தா காண்டத்தில் மறுபிறப்பு எடுக்கிறது. இவ்வாறு திட்டம் போட்டு முன் பின் என்று ஒரு சங்கிலியாக கோர்த்து கம்பன் எழுதிய அந்த நேர்த்தி ஒரு ஒப்பில்லாத ஆச்சரியத்தில் என்னை தள்ளுகிறது. திட்டம் போட்டு எழுதினானா, எண்ணி எண்ணி எழுதினானா என்று ராமலிங்கம் பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை வியந்து போற்றும் பாடலை வகுப்பிற்கு தொடர்பில்லைன்னு சொல்ல மாட்டேன், வகுப்போடு நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் அதை ஒரு பார்வை பார்த்து விட்டு வகுப்பிற்குள் போகலாம். முதல் பாடலை போடலாம். சிவா. நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை கம்பரை பற்றி வியந்து போற்றி எழுதிய பாடல். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு ஆய்ந்தறிந்து புகன்றதாமோ, தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமேதானோ. இதான் ஹைலைட். தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமேதானோ, தயரதனும் சனகனுமே தரித்த நோன்போ, விண்ணகத்தின் சுவை தந்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். அந்த வியப்பு தான் நான் இப்ப சொன்னேன். ராவணனை முகம் மண்ணில் படுமாறி நான் கீழே விழ வைக்கப் போகிறேன், அவன் முதுகில் புண் காட்டப் போகிறேன், அந்த புண்ணை பார்த்த ராமன் தன்னுடைய வெற்றி அபத்தம் என்று சொல்ல போகிறான். இவையெல்லாம் யுத்த காண்டத்தில் ராவணன் வதைப்படல நிகழ்வு. இதற்கு தோதாக முதற் பூரி போர் படலத்தில் அனுமன் அவன் மார்பில் குத்தப் போகிறான் என்று இந்த ஒரு சீக்வன்ஸை பில்டப் பண்ணி, ஐ டோன்ட் நோ என்னதான் பண்ணியிருக்கான் கம்பன் என்பது
விண்ணகத்தின் சுவை தந்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். அந்த லைனுக்கு 100% மேட்ச் ஆகிற ஒரு கட்டம் யுத்தகாண்டத்தில் முதுகில் புண்பட்டதை பார்ப்பது, அதற்கு தோதாக மார்பில் குத்தியது, தந்தங்கள் வெளிவந்தது. அபாரம். இது கம்பன் வான்மீகத்தில் இல்லாமல் செய்த மாற்றம். அதாவது புறமுது கிட்டவனை கொல்லக்கூடாது என்ற போர் அறத்தை நிலைநிறுவுவதற்காக திண்ணப்பனையா சொன்னார், தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய அவற்றையெல்லாம் நிலைநாட்டுவதற்கு தேவைப்பட்ட இடங்களில் கம்பன் மாற்றம் செய்திருக்கிறான். அந்த மாற்றத்திலும் எவ்வளவு நுவான்சஸ் வச்சிருக்கான் பாருங்க நீங்க. இதை எடுத்துடலாம். சிவா இப்பொழுது கதை இருக்கும் கட்டத்திற்கு வருகிறோம். ராவணன் மாண்டு விட்டான். ராமன் முதுகில் புண்பட்டவனை கொன்று விட்டோமே என்று அழுகிறான். அது ராமனுடைய புலம்பல். அடுத்தபடியாக வீடனுடைய புலம்பல் தொடர்கிறது. வீடனன் ராவணன் பேச்சு நடக்கிறது. செவ்வியில் தொடர்புடைய அன்றி செப்பலை என்று உளராதே என்பது போல வீடனன் ராமனிடம் சொல்கின்றான். ராமன் அதை புரிந்து கொள்கிறான். ஓ அப்படியா, அதனாலதான் முதுகுல புண்ணு இருக்கா என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்திற்காக நாணம் உற்று ராமன் வீடனனை பார்த்து இவனுக்கு இறுதி கடன்கள் செய் என்று சொல்லி ராமன் தன்னை பார்ப்பதற்காக வந்த தேவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், அவர்களை பார்ப்பதற்காக ராமன் போய்விடுகிறான். வீடனன் தனியாக, அவனும் மேபி கூட இருக்கிறவங்கெல்லாம் ராவணனுடைய உடல் மீது மலை மீது மலை வீழ்ந்து என்ன விழுந்தான் என்று சென்ற பாடலில் பார்த்தோம். அவன் புலம்புகின்றான். அதில் ஒரு பாடல் சென்ற வகுப்பில் கொஞ்சம் நிறையவே பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதோட அதையும் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அந்த பாடலை போடலாம். சிவா, உண்ணாதே உயிர் உண்ணாது, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் நீயும் களப்பட்டாயே, எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ, எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ, அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூற்றே என்று அண்ணனை நோக்கி அழுகிறான், புலம்புகின்றான் வீடனன். சென்ற வகுப்பில் விரிவாக பார்த்தோம். நஞ்சு உங்களை கொல்லாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் நேற்று போன கிளாஸ் சொன்ன மாதிரி டேபிள்ல ஒரு பாட்டில்ல விஷம் அப்படின்னு எழுதி அங்கேயே இருந்ததுன்னா அந்த பாட்டில் டேபிள் மேல அங்கேயே இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு சாவு கிடையாது. நீங்க தான் போய் மெனக்கிட்டு சிவனே தேமேன்னு இருந்த அந்த நஞ்சு எடுத்து குடிச்சு ஐயோ உயிர் போயிடுத்தேங்க. உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு. நஞ்சு உங்கள் உயிரை கொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் நஞ்சை உண்ண வேண்டும். எனவே நீங்கள் உண்டால் உங்கள் உயிரை நஞ்சு உண்ணும். ஆனால் அந்த மாதிரி விஷம் அல்ல ஜானகி. சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர். ஒரு பார்வை ஒன்றே போதுமே. அந்த ஒரு பார்வையில் கொன்றுவிட்டாள் சீதை என்று வீடனன் குமுறுகிறான். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர், அதனால் நீயும் களப்பட்டாயே, எண்ணாதேன் எண்ணிய சொல். உனக்கு நான் என்னெல்லாமோ சொன்னேன், அதையெல்லாம் அப்பொழுது எண்ணவில்லை, இன்று இனித்தான் எண்ணிதியோ. என்ன பண்ண, செத்து போயாச்சு, என்ன எண்ண போறேன்? எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ, அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூற்றே என்று கதறுகின்றான். குறிப்பாக சனகி என்னும் பெரு நஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியது. இதை எடுத்துடலாம். சிவா, நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ராமன் பிரம்மாஸ்திரம் ஏவி அயன்படை ஏவி அயன்படை செல்லும் பொழுது சக்கரப்படையும் சேர்ந்து கொண்டு இரண்டுமாக சென்று ராவணனுடைய உயிரை பருகியது.
முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக் கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் புயவலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம்போயிற்று ஒருவந்தன் புனித வாழி. உயிர் பருகி புறம்போயிற்று ஒருவந்தன் புனித வாழி. உயிர் பருகியது எது என்றால் வாழி. நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம் ராமனுடைய அம்பு ராவணனை கொன்றது என்று. வீடண்ணனின் பதிவு ராமனை கொன்றது, ராவணனை கொன்றது ராமனுடைய அம்பு அல்ல, சீதையின் கற்பு. கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் என்பது வீடனுடைய கணிப்பு. இந்த கண்ணாலே நோக்கியதற்கு போன வகுப்பில் நிறைய எடுத்துக்காட்டு சொன்னோம். யார் யாரெல்லாம் சீதை தன்னுடைய கண்ணில் பார்வையில் நஞ்சு உடையவள் என்று கும்பகர்ணன் சொன்னான். திட்டியின் விடம் மன்ன என்று. விஸ்வாமித்திரன் சீதையுடைய அழகை பார்த்து நச்சுடை வடிக்கண்ணால் இவள் வில்லை முறித்தால் இவள் கிடைப்பாள் என்றால் ராமன் 7 மலையையும் உடைத்து விட மாட்டானா? ஒரு வில்லு ஒரு வில்லு. சீதை பரிசு. இப்பேற்பட்ட அழகுடைய கண்ணுடையவள். எப்பேற்பட்ட கண்ணுடையவள்? நச்சுடை வடிக்கண்ணால். அவள் வில்லை முறித்தால் பரிசு என்றால் ஒரு வில் என்ன 7 மலை கொண்டு வந்தாலும் ராமன் முறிக்க மாட்டானா என்று விஸ்வாமித்திரன் சொல்லுவதாக. விடங்கள் நோக்கி என்று ராமனே தன்னுடைய மனைவியை விழிப்பதாக இவையெல்லாம் பார்த்தோம். இந்த பார்வை பல பாடல்கள் பார்த்தோம். சீதையினுடைய பார்வையில் நஞ்சு இருக்கிறது என்பதை. சீதை என்பவளே ராவணனுக்கு நஞ்சு என்பதையும் பலர் சுட்டி இருக்கிறாள். பார்வை தவிர, பார்வையால் சீதையினுடைய கண்ணாலே நோக்கவே போக்கியதே சனகி என்னும் பெரு நஞ்சு என்று பார்வையில் நஞ்சு உடையவள் என்பது தவிர, சீதை என்பவள் தான் ராவணனுக்கு யமன். யமன்லாம் கிடையாது, சீதை என்பவள் தான் ராவணனுக்கு நஞ்சு என்ற பதிவு காப்பியத்தில் பல இடங்களில் காண கிடைக்கிறது. பார்வை மட்டுமல்ல, மொத்த சீதையின் உருவமே. சீதை என்பவளே ராவணனுக்கு நஞ்சு என்று பலர் சொல்கிறார்கள். ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதல் பாடல் இப்ப போடலாம். கோநகர் முழுவதும் நினது கொற்றமும் சானகி எனும் பெயர் உலகில் தம்மனை ஆனவள் கற்பினால் வெல்ந்தது அன்று ஓர் வானரம் சுட்டது என உணர்தல் மாட்சியோ. இது யுத்தகாண்டத்தில் மந்திர படலத்தில் ராவணன் அனுமன் இலங்கையை வந்து அழித்து எரியூட்டி மீண்டு போன பிறகு இலங்கை மறுநிர்மாணம் செய்யப்பட ஒரு குரங்கு வந்து இந்த மாதிரி பண்ணி போயிடுத்தே என்ற அவமானத்தால் ராவணன் தன்னுடைய மந்திரி சபையை கூப்பிட்டு என்ன செய்யலாம் என்று விவாதிக்கும் பொழுது எல்லோரும் போரிடலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது வீடணன் சொல்லும் வார்த்தை, ஏய், ஒரு குரங்கு வந்து உன்னுடைய ஊரை எரித்தது என்று நீ நினைக்கிறாய், தப்பு. வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சியோ. சுட்டது குரங்கு அன்று, வானரம் சுட்டது. கடைசி வரி, வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சியோ. அண்ணா, சுட்டது வானரம் அன்று. எது சுட்டது? கற்பு. யாருடைய கற்பு? சானகி என்னும் பெயர் உலகின் தம் மனை ஆனவள். தம்மனை என்ற வார்த்தைக்கு அகராதியில் என்ன பொருள் போட்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். தம்மனை என்றால் தாய் என்பது பொருள். நீங்க போய் பார்க்கலாம் டிக்ஷனரியில. உலகின் தம்மனை. அதனாலதான் சீதையை பலரும் சொல்லுகிறார்கள் லோகமாதா. சொல்றாங்களா இல்லையா? அன்னை உலகின் தம்மனை ஆனவள் கற்பினால் வெந்தது. எது? இலங்கை. இல்லாமல் வானரம் சுட்டது என்று உணர்தல் பிழை என்று சீதையின் கற்பினால் இலங்கை எரிந்தது. கோநகர். கோ என்பதன் ராவணன், அவனுடைய நகர். கோநகர் முழுவதும் போச்சு. இன்னது கொற்றமும் இவனுடைய வெற்றி, இவனுடைய படாடோபம், இவனுடைய மாட்சிமை எல்லாம் வானரம் சுட்டது அன்று. சானகி என்னும் பெயர், அவள் யார்? அவள் உலகின் தம்மனை, உலகிற்கெல்லாம் தாயானவள். அவளுடைய கற்பினால் வெந்தது என்பது கம்பனுடைய பாடல். சொல்பவன் வீடணன்.
அண்ணனுக்கு மந்திர படலத்தில் சொல்கிறான். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம். வீடண்ணன் மீண்டும் சொல்கிறான் அண்ணனிடம். இதை எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம், இந்த பாடலை எடுத்துடலாம். ஜானகி நஞ்சு உனக்கு நஞ்சு என்று சொல்லாமல் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சீதையை கூட்டிட்டு வந்து வச்சாச்சு, 10 மாசம் ஆயிடுத்து, ஒன்றும் பண்ண முடியல, சீதையை நெருங்க கூட முடியல. இவனால ப்ளீடு பண்றான், காலில் விடுறான், என்னை ஏத்துக்கோ என்று கெஞ்சுகிறானே தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை. பார்க்குறாங்க தேவர்கள் எல்லாரும், இவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும். அவ்வளோதான், ஏன் நம்ம ஆளுக்கு பலம்லாம் ஒன்றும் கிடையாது, கேவலம் இந்த சீதையை இவனால் ஒன்றும் பண்ண முடியவில்லையே என்று கொஞ்சம் கொஞ்சமாக தேவர்கள் தம்முடைய அச்சத்தை ராவணனிடமிருந்து விலக்கிக் கொள்கிறார்கள். ராவணனுக்கு அவர்கள் எல்லாம் இப்பொழுது அஞ்சுவதில்லை. ஏனென்றால் இவனால் சீதையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது மட்டும் இல்லை, இவன் சனகி என்னும் நஞ்சு தின்றிருக்கின்றான் என்பது அவர்களுடைய கணிப்பு. சனகி என்னும் நஞ்சு, சனகியோட கண் மட்டும் நஞ்சு இல்லை, சனகி என்னும் நஞ்சு. பாடலை பார்க்கலாம். சொல்பவன் வீடண்ணன் அண்ணனுக்கு சொல்கிறான். பாடலை பார்க்கலாம். துஞ்சுகின்றவர்களால் இரவும் நண்பகலும் நிற்சொல்ல ஒல்கி நெஞ்சு நின்று அயரும் இந்நிருதர் பேர் சனகியாம் நெடியதாய நஞ்சு சிந்தனர்கள் தாம் நண்ணுவர் நரகம் என்று எண்ணி நம்மை அஞ்சுகின்றவர்கள் யார்? நின் அருளால் சரண் இலா அமரர் அம்மா. நின் அருள் அலால், உன்னுடைய அருள், உன்னுடைய கருணை, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய ப்ரொடெக்ஷன், அது இல்லாமல் வேறு சரண் இல்லாத அமரர்கள். கடைசி லைன்ல இருக்கணும். நின் அருளால் வேறு சரண் இல்லாத அமரர்கள் அவர்கள் அஞ்சுகின்றவர்கள். உன்னை பார்த்து இப்போ பயப்படுறது இல்லை. ஏனென்றால் நெஞ்சு நின்று அயரும் இந்நிருதர், இந்த ராட்சசர்கள், இந்த அரக்கர்கள் சனகி என்னும் பேருடைய நெடியதாய நஞ்சு தின்றனர்கள். எனவே இவர்கள் நண்ணுவர் நரகம். போரிட்டு செத்து போனா கூட இவங்களுக்கு வீர சொர்க்கம், துறக்கம் என்பது கிடையாது, நண்ணுவர் நரகம் என்று தேவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை பார்த்து அஞ்சுகின்றவர்கள் என்று சனகி என்னும் நஞ்சு, உண்ணாதே உண்ணாது சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே என்று கண்ணை மட்டும் சுட்டிய வீடணன் அதற்கு முன்பு சனகி என்னும் நெடிதாய நஞ்சு திரிந்தனர்கள் என்று அண்ணனை சுட்டி அண்ணனுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அது பயனடிக்காமல் போய்விட்டு, அது வேற விஷயம். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம். சீதை என்பவள், இதை எடுத்துடலாம்ப்பா சிவா. சீதை என்பவள் ராவணனுக்கு நஞ்சு, சொல்பவள் மண்டோதரி. இந்த பாடலையும் நான் 3-4 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருப்போம். இந்திரஜித் மரணம் அடைந்து விட்டான். இந்திரஜித்தினுடைய உடலை போர்க்களத்திற்கு போய் ராவணன் எடுத்துக்கொண்டு வருகிறான். தலை இல்லாத உடம்பு, முண்டம், தலையை இலக்குவன் எடுத்துக்கொண்டு போய் அண்ணனின் காலடியில் சமர்ப்பிக்கின்றான். ஸோ அந்த தலையில்லாத உடம்பை தன் மடியில் போட்டுக்கொண்டு கதறுகிறாள் மண்டோதரி. மண்டோதரி புலம்பல் மகன் இறந்த பொழுது. இப்பொழுது இன்னும் 2 கிளாஸ்ல மண்டோதரி புலம்பல் மணாளன் இறந்த பொழுது. மகன் இறந்த போது பார்த்தோம், மணாளன் இறந்த போது பார்க்க போகிறோம். அப்போ ஒரு பாடல் சொல்றான், மிகவும் பிரபலமான பாடல், அப்பொழுதும் சொல்லி இருக்கிறேன், இது ஒரு மறு வாசிப்புத்தான். இன்றைக்கு எப்படி என் மகன் சவமாக, பிணமாக, சடலமாக இங்கே கீழே கிடக்கின்றானோ அல்லது என் மடியில் கிடக்கின்றானோ, இதே போல் நாளைக்கு ராவணன் கிடப்பான். காரணம் சீதை என்னும் நஞ்சு என்று மண்டோதரி பதிவு செய்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப, இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ, இத்தகையன். இப்போ எப்படி இந்திரஜித்து பிணமாக, சடலமாக, உயிரற்ற ஒரு உடம்பு மட்டும் கிடைக்கிறதோ, நல்ல வேளை ராவணன் தலையோட தான் இருக்கான், இந்திரஜித் மாதிரி தலை இல்லாமல். இதே போல்
நாளை ராவணன் கிடப்பான் என்று மண்டோதரி சொல்லி புலம்புகின்றாள். இன்சிடென்ட்லி நாளை என்பது கதைப்படி நாளை தான். இந்திரஜித் மரணத்துக்கும் ராவணன் மரணத்துக்கும் இடைப்பட்ட நாள் ஒன்று. மொத்தமே 5 நாள் தான் போர் நடந்திருக்கிறது. ஸோ இந்திரஜித் மரணத்துக்கும் ராவணன் மரணத்திற்கும் ஒரு நாள். நாளை இத்தகையன் அன்றோ இலங்கை வேந்தன். காரணம் இதேதான். சீதை என்னும் அமுதால் செய்த நஞ்சால், சீதை என்னும் நஞ்சால், சீதையுடைய கண் மட்டும் நஞ்சு இல்லை, சீதையுடைய மொத்த உருவமும் நஞ்சு என்று பதிவு செய்பவள் மண்டோதரி. பாடலை பார்க்கலாம். சிவா. பஞ்சு எரி உற்றது என்ன அறக்கர்தம் பறவை எல்லாம் வெஞ்சின மனிதர் கொள்ள விழிந்ததே மீண்டது இல்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் அன்றோ. இத்தகையன் அதான் முக்கியமான. இதே மாதிரி பணமா கிடக்க போறானே. பஞ்சு எரி உற்றது என்ன? பஞ்சில தீ பிடிச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான். எல்லாம் எத்தனை பேலா வச்சிருந்தாலும் ஒரே ஒரு நெருப்பு குச்சி போறோம். பஞ்சு எரி உற்றது என்ன அறக்கிறதாம் பறவை எல்லாம், கடல் போன்ற சேனை எல்லாம் யார் கொல்ல செத்து போச்சு? வெஞ்சின மனிதர் கொல்ல. 2 பேர் தான் கொண்டிருக்காங்க. பாருங்க நீங்க. அறக்கிறதும் பறவை, கடல் போன்ற பெரிய பறவை, அரக்கர் சேனை. அதை அழிக்கிறதுக்கு 2 ஆள் தான் தேவை. வெஞ்சின மனிதர் 2 கொல்ல ராமன் இலக்குவன். விழிந்தது அது சொன்னாலே போடும். மீண்டது இல்லை. அதை பார்த்தேன், அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமுதால் செய்த நஞ்சு. அப்படித்தான் ராவணன் நம்பின்னு இருக்கான். அமுது என்று நம்பி கொண்டிருக்கிறான். உண்மையில் அது நஞ்சு. அச்சீதை என்னும் அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் இதே மாதிரி பிணமாக கிடக்கப் போகிறானே என்று மண்டோதரி மகன் இறந்த பொழுது புலம்பினாள். வீரனுடைய உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு என்ற அந்த பாடலுக்கு பின்னால் எவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன. இன்னொரு பாடல் விட்டு போச்சு, அது அப்புறம் சொல்றேன். சீதையினுடைய கண் நஞ்சு உடையவ என்று கம்பன் சொல்கின்றான். அந்த கண்ணுக்கு மை திட்ட வந்த அவருடைய தோழிமாரெல்லாம் நஞ்சுடைய கண் என்று அவர்களும் சொல்கிறார்கள். அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த பாடல் வீடனுடைய புலம்பல். அண்ணனை நோக்கி புலம்புகின்றான். ஓராசை ஒருவன் மேல் உயிராசை குலமகள் மேல் உடைய காதல் தீர் ஆசை பழி என்றேன் எனை முனிந்த ஆரி தேறினாயோ. போராசைப்பட்டு எழுந்த குலம் முற்றும் பொன்றவும் தான் பொங்கி நின்ற பேராசை பெயர்ந்ததோ. பெயர்ந்து ஆசை கரி இரிய உருவம் பேர்த்தாய். ஆசை கடைசியில் இருக்கேன். ஆசை என்பது நமக்கு தெரியும். ஆசை விருப்பம், டிசையர். ஆசை என்பதற்கு திசை என்று ஒரு பொருள் உண்டு. பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். கம்பெனியிலேயே இதற்கு பல வகுப்புகளுக்கு முன்பாக. ஆசை கரி, கரி என்றால் யானை. ஆசை கரி என்பது திசை யானைகள். ஆசை கரி இரிய, இரிதல் என்றால் ஓடுதல். 8 யானைகளும் அலறி புடைத்து கொண்டு ஆள உடுப்ப சாமி என்று தம்முடைய தந்தங்களை முறித்து கொண்டு ராவணனிடமிருந்து ஓடியன. ஆசை கரி இரிய புருவம் பேர்த்தா. இந்த புருவத்தால் ஒரு புருவம் நெறிகிறது இவனுக்கு. அதிலேயே எல்லா யானைகளும் தத்தம் தந்தங்களை இவனுடைய மார்பில் புகுத்தி அத்தந்தங்களை முறித்து கொண்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று இரிதல் என்றால் நிலைகட்டு ஓடுதல். அவ்வாறு ஆசை கரி இரிய புருவம் பெயர்த்தாய். அப்பேற்பட்ட புகழுடைய அண்ணா, நான் உனக்கு சொன்னேன், குலமகள் மேல் உடைய காதல் தீர். முதல் அடி. குலமகள் மேல், குலமகள் சீதை, அவள் மேல் உடைய காதல் தீர். அந்த ஆசையை விட்டு விடு, கொன்று விடு, ஆசைப்படாதே. நீ வைத்திருக்கும் அந்த ஆசை பழி, உனக்கு கெட்ட பேர் வரும், அது பாவம், அது பழி என்றேன். நீ என்ன பண்ணின? என்னை முனிந்தாய், என் மேல கோபப்பட்ட, என்னை நாட்டை விட்டு துரத்தினாய்.
வீடணன் ராமனிடம் சரணடைவதற்கு காரணம் ராவணன் தான். என் கண் முன்னால் நின்னால் செத்து போயிடுவ, போயிடு, இந்த நாட்டை விட்டே போ என்று துரத்தினான். இவனுக்கு வேறு வழி இல்லை, ராவனை போய் சேர்ந்தான். என்னை முனிந்த முனிவு ஆரி தெரினாயோ. அண்ணா, என் மேல அவ்வளவு கோவப்பட்டியே, இப்போ பிணமாக கிடைக்கிறாயே, சடலமாக கிடைக்கிறாயே. நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன், குலமகள் மேல் உடைய காதல் தீர், ஆசை பழி என்றேன். என்னை முனிந்த முனிவு ஆரி தேறினாயோ. விடமாட்டேன்னு சொல்லி போராசைப்பட்டு போர் செய்வேன் என்று எழுந்த குலம் முற்றும் போன்றவும். உன்னுடைய குலத்தைச் சேர்ந்த எல்லோரும் ஆண்டு போயிருக்கிறார்கள். உன்னுடைய தம்பி கும்பகர்ணன், உன்னுடைய மகன் அக்ககுமாரன், உன்னுடைய மகன் அதிகாயன், உன்னுடைய மகன் இந்திரஜித், உன்னுடைய மந்திரி மகோதரன் என்று பெயர் சொல்ல, கும்பகனுடைய கும்பன் நிசும்பன் என்று உன்னுடைய குலம் முழுக்க போன்றவும் பொங்கி நின்ற பேர் ஆசை பெயர்ந்ததோ. இப்பவாது உன்னுடைய ஆசை எல்லாம் அடங்கிட்டாப்பா, உன்னை விட்டு நீங்கி விட்டதா என்று அண்ணனை பார்த்து கேட்கிறான். நிறைய கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. பழி என்பது மாற்றான் மனைவி மேல் ஆசைப்படுவது பழி என்று மிக குறிப்பாக, நிறைய பழி இருக்கலாம் ஐயா, நிறைய குற்றங்கள் இருக்கின்றன. பழி என்று குறிப்பாக சொல்லப்படுபவை பிறன் மனை விழைதல். இதை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். பொருத்தமாக பழி என்ற இதே வார்த்தையை தீர் ஆசை பழி என்றேன், பழி என்ற சொல்லையே பயன்படுத்தி மாற்றான் மனை விழைவதை பழி என்று வள்ளுவன் சுட்டியிருக்கிறான். 2 குறள்கள் பார்க்கலாம், போடலாம் யாத. எளிது என இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. விழியாது நிற்கும் பழி, விழியாமல் மாண்டு போகாமல் நிற்கக்கூடிய பழி. இல் இறப்பான், இறத்தல் பெரியரா போட்டிருக்கு, கடத்தல் வரம்பு மீறுதல் என்று பொருள். தன்னுடைய இல்லாளை விட்டு மற்றொருவன் இல்லாள் மீது விரும்புபவன் இல் இறப்பான் எய்துவான் என்றும் விழியாது நிற்கும் பழி. அதே போல பகை, பாவம், அச்சம், பழி என இந்நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். அடுத்தவன் மனைவி மீது ஆதைப்படும் என்பது இவை எல்லாம் இவனை வந்து சேரும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. இதையே அற்புதமாக நாலடியாரும் சொல்கிறது. அடுத்த பாடலை போடலாம். இதே கருத்து, அறம் புகழ் கேண்மை பெருமை இந்நான்கும் பிறந்தாரம் நச்சுவார் சேரா. இவை நான்கும் பிறந்தாரம் நச்சுவாரை எதெல்லாம் சேராது? அறம் சேராது, புகழ் சேராது, கேண்மை சேராது, பெருமை சேராது. அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டா இந்த நாளும் ஒன்றை வந்து சேராது. ஆனால் பிறந்தாரம் நச்சுவார் சேரும், பகை, பழி, பாவம் என்று அச்சத்தோடு இன்ற நான்கும். இந்த பிறந்தாரம் நச்சுவார், அடுத்தவன் மனசி மீது ஆசைப்பட்டீங்கன்னா பழி, பாவம் என்று இவையெல்லாம் அவர்களை போய் சேரும், நற்குணங்கள் எல்லாம் அவர்களை சேராது என்று பழி என்று சுட்டி வீடணன், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணனே, உனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேனே, அண்ணா கேட்கலையே என்று அண்ணன் இறந்த பிறகு இவற்றையெல்லாம் சொல்லி புலம்புகின்றான் வீடணன். இந்த முதல் பாட்டுக்கு போடலாம், ஓராசை ஒருவன் மேல். அந்த பாட்டுக்கு போங்க சிவா. அடுத்த முந்தியது பிஃபோர், பிஃபோர் பிஃபோர் கரெக்ட். ஓராசை ஒருவன் மேல் ஒரு வார்த்தை இருக்குங்க. உயிராசை குலமகள் மேல். ஓராசை ஒருவன், ஓராசை ஒருவன் என்பது ராமனை சுட்டுகிறது. சீதையை தவிர வேறு யாரிடமும் வேறு மகளிரிடம் மனத்தை செலுத்தாவன், மனத்தை அல்ல சிந்தையாலும் தொடேன் என்று சொல்லி இருக்கிறார். ஓர் ஆசை, இவனுக்கு ஆசை என்றால் அது ஒருத்தி மேல்தான், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை வலியுறுத்தும் காப்பியம் கம்பராமாயணம். ஒருவன் ஓராசை ஒருத்தி மேல், அப்படி வச்சுக்கொண்டது. ஓராசை ஒருத்தி மேல் ஒருவன் கொண்டான். அதற்கு தோதாக கம்பன்
ராமனுடைய புகழை சீதை வாயிலாக சுட்டும் பாடல். சீதை அனுமனுக்கு சொல்கிறாள், இவற்றையெல்லாம் நினைவுபடுத்துவாயாக ராமனுக்கு. நீ வந்து பார்த்த பெண் சீதைதான் என்பதை ராமனுக்கு திட்டவட்டமாக அறிவுறுத்துவதற்காக எனக்கும் ராமனுக்கும் மட்டுமே நிகழ்ந்த சில நிகழ்வுகளை உன்னிடம் சொல்கிறேன். இது அந்தரங்கமான விஷயம், எனக்கும் ராமனுக்கும் மட்டும்தான் தெரியும், போய் சொல் ராமனிடம் என்று சீதை சொல்லும் பொழுது, என்னை தவிர இன்னொரு பெண் மீது ஆசைப்பட மாட்டேன் என்ற அந்த நிகழ்வை சொல்லுவாயாக என்று சொல்லி அனுப்புகிறாள். ஒருவனுக்கு ஒருத்தி என்று ராமன் போற்றும் பண்பு. அந்த பாடலை போடலாம். இதுக்கு அடுத்தது சிவா. இதுக்கு அடுத்தது வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திரு செவி சாற்றுவாய். அண்ணமனே, நீ போய் ராமன்ட்ட சொல்லு, வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், என்னை கல்யாணம் பண்ணிட்டானே, என்னை கைப்பிடித்த அந்த நாளில், நான் போன கிளாஸே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இந்த பாடல் சொல்லும் பொழுது இது குறித்து ராமன் சீதை முதலிரவு அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கார் பட்சிராஜன் என்பவர். வந்து என்னை கரம் பற்றிய வைகள் என்று சொன்னதனால் கல்யாணம் அன்னைக்கு நடுவில் எங்கே பேசியிருக்க முடியும் தெரியாது, இந்த மாதிரி டிமாண்டெல்லாம் வைக்க முடியுமா தெரியாது. எனவே முதலிரவில் சீதை ராமனிடம் கேட்டு பெற்ற வரம் என்று அவர் சொல்லுவார். அதை வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், அந்த நாளில் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற வார்த்தை இல்லை, என்ற கேரண்டி இல்லை, என்ற வரம், என்ற செவ்வரம், அதுவும் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்று ராமன் ஓராசை ஒருவன் என்பதை குறிக்குமாக இந்த பாடல் அமைகிறது. அதே மாதிரி சீதைக்கு சொல்லப்படும் உயிராசை குலமகள் மேல் உடைய, உயிர் ஆசை குலமகள், ராமன் மீது உயிர் மேல் இருக்கும் ஆசை போல ஆசை உடையவள், உயிராசை உடைய குலமகள். அந்த பாடலை போடலாம். சாரி சிவா, பின்னால போனோம். முந்தின பாடல் இல்ல, முந்தின பாடல் பிளீஸ். இன்னும் ஒருவன் மேல் உயிர் ஆசை உடைய குலமகள், அப்படி கொண்டு கூட்டி போட்டுக்கணும். உடைய குலமகள், ஒருவன் மேல் உயிர் ஆசை உடைய குலமகள், உயிர் போல ஆசை உடையவள். சீதைக்கு உயிர் என்பது ராமன், வேற யாரும் கிடையாது. சீதைக்கு என்று தனியாக உயிர் எதுவும் கிடையாது. ஒருவன் மேல் உயிர் ஆசை உடைய குலமகள் மேல் காதல் தீர் என்பது இவன் பண்ண அட்வைஸ். ஸோ ஒருவன் மேல் உயிர் ஆசை, அப்பேற்பட்ட ராமன் மீது வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இறப்பிறவைக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்தானே, அவன் மீது உயிர் மேல் வைத்த ஆசையை போல ஆசை உடையவள் அவள் குலமகள், அவள் மீது காதல் கொள்ளாதே என்று அட்வைஸ் பண்ணேன். அந்த ஒருவன் மேல் உயிர் ஆசை, இதற்கும் கம்பன் ஒரு பாடல் தருகிறான். ஸ்கிப் பண்ணலாம், அடுத்த பாடல் போடலாம். சிவா, இதுக்கு அடுத்தது ஸ்டாப் ஹியர். சீதை சொல்கிறாள் ராமனிடம், எனக்கு உயிர் பிரிதும் ஒன்று உண்டு என்று இரேல். ஊர்ல போலாம். இரக்கம் அல்லால் தனக்கு உயிர் வேறு என்றாகி தாமரை கண்ணது ஆகி கனக்கரு மேகம் ஒன்று கார்முகம் தாங்கி ஆர்க்கும் மனது இனிது ஆகி நிற்கும் அது அன்றி வரம்பு இல்லாதாய். கொஞ்சம் சுருக்கணும், இந்த கடைசி வார்த்தை தெரியல.
வரம்பு இல்லாதாய். ஓகே, எனக்கு உயிர் பிரிதும் ஒன்று உண்டு என்று இரேல். எனக்கு என்னோடு உயிர் என்று ஏதேனும் இருக்குன்னு நீ நினைச்சுட்டு இருக்காதே. ஒன்று ஒன்று உண்டு என்று இரேல், அவ்வாறு நினைத்து கொள்ளாதே ராவணா. எனக்கு உயிர் பிரிதும் ஒன்று கிடையாது, ஒரே ஒரு உயிர் தான் எனக்கு. அது யார் தெரியுமா? தனக்கு உயிர் வேறு என்று ஆகி தாமரை கண்ணனது ஆகி கனக்கரும் மேகம் ஒன்று கார்முகம் தாங்கி. கார்முகம் என்பது வில். அதை விட யாருக்கும் மனக்கு இனிது ஆகி நிற்கும் அது அன்றி. இந்த ராமன் அவன்தான் என்னுடைய உயிர். அது தவிர எனக்கு உயிர் என்று பிரிதும் ஒன்று உண்டு என்று இருக்காதே என்று தன்னுடைய உயிர் இராமன் என்பதை உயிராசை குலமகள் மேல் என்று சீதை அதை தொடர்ந்த இந்த இது ஓராசை என்பது வந்து இணை கரம் பற்றிய வைகல்வாய் என்று இவ்வாறு எங்க இருக்கும்? வீடணன் புலம்புகின்றான் தன்னுடைய அண்ணன் உடம்பின் மீது வீழ்ந்து. ஓராசை ஒருவன் மேல் உயிராசை குலமகள் மேல் உடைய காதல் தீராசை பழி என்றேன் என முனிந்த முனிவு ஆறி தேறினாயோ. போராசைப்பட்டு எழுந்த குலம் முற்றும் பொன்றவும் தான் பொங்கி நின்ற பேர் ஆசை பெயர்ந்ததோ என்று அண்ணனை பார்த்து புலம்புகின்றான் வீடணன். அடுத்த பாடல் வீடணன் புலம்புவதாக. இது மிகைப்பாடலாக உள்ளது, எனவே உங்களுக்கு பொருள் எல்லாம் தரவில்லை. வாங்கையிலே ஈசன் அயன் வானவர்கோன் முதல் அமரர் வாழ்த்தி ஏத்த தான் புவனம் ஒரு மூன்றும் தனி புறந்து வைகிய நீ. பாருங்க, நீ வான் கையிலை ஈசன் அயன் வானரர்கோன் முதல் அமரர், இவர்கள் முதலாக அமரரும் வாழ்த்தி ஏத்த தான் புவனம் ஒரு மூன்றும் தனி புறந்து வைகிய நீ. அப்பேற்பட்ட அண்ணா, நீ தாய் சொல் தாங்கி கான் புகுந்த மறை முதல்வன் விடும் கடவுள் வாழி ஒன்று கடிதின் வந்து உன் ஊன் புகும் கல் உரம் உருவி ஓட உளம் நாணினையோ உயிரும் உண்டோ என்று. எப்பேற்பட்ட ஒரு ஒரு ஆணவம் இல்லைன்னா ஒரு உயர்ந்த நிலைமையில் நீ இருந்தாய். வான்கையிலே ஈசன் சிவபெருமான் அயன் வானவர்கோன், மகாவிஷ்ணு சொல்லப்படவில்லை. வான்கையிலே ஈசன் அயன் வானவர்கோன் பிரம்மன், இது இந்திரன். முதல் அமரர் வாழ்த்தி ஏத்த, அவர்களெல்லாம் உன்னை புகழ்ந்து துதிபாட தான் புவனம் ஒரு மூன்றும் தனி புறந்து வைகிய நீ. அப்பேற்பட்ட நீ இங்க வந்திருக்கிறவன் யாரு? தாய் சொல் தாங்கி கான் புகுந்த மறை முதல்வன், அவன் ஏவிய கடவுள் வாழி. பிரம்மாஸ்திரம் பிளஸ் நாராயணாஸ்திரம், அது சக்கரப்படை. அது ஒன்று கடிதின் வந்து உன் புகுந்து கல் உரம், உரம் என்பது மார்பு நெஞ்சு, கல் போன்ற மார்பை உருவி ஓட உளம் நாணினையோ உயிரும் உண்டோ என்று ஒரு மிகைப்பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல் வீடணன் புலம்புகின்றான். மீண்டும் அடுத்த பாடலை பார்க்கலாம். அன்று எரியில் விழு வேதவதி இவள் கான் உலகுக்கு ஓர் அன்னை என்று குன்று அணைய நெடுந்தோளாய் கூறினேன். அது மனத்துள் கொள்ளாதே போய் உன் தனது குலம் அடங்க உறுத்து அமரில் படக் கண்டும் உறவு ஆகாதே ஒன்றினையே ராகவந்தன் புயவலியை இன்று அறிந்து போயினாயோ. ராகவந்தன் புயவலியை இன்று அறிந்து, ராகவந்தன் புனிதவாளி, அதுதான் இவனை கொன்றது. ஸோ ராமனுடைய தோல்வலி, ராமனுடைய ஆற்றல், அதை இன்றைக்கு அறிந்து அவ்வழியில் உயிர் சுரந்து விட்டாயே. கொன்றினையே, கொன்றுதல் என்றால் இறந்து போதல், செத்து போதல். செத்து போயிட்டே அண்ணா. ஒன்றினையே ராகவந்தன் புயவலியை இன்று அறிந்து போயினாயோ. ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, உறவு ஆகாதே. மூன்றாவது கடைசி வார்த்தை. எவ்வளவு சொன்ன, சீதையை கொண்டு விட்டுவிடு, ராமனை சரணடை, ராமனுடன் நட்புக்கொள். அவன் உனக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான். அங்கதனை தூது விட்டான்,
இன்று போய் நாளை வா என்று அனுப்பினான். அப்பொழுதெல்லாம் நீ ராமனுக்கு உறவு ஆகி இருக்க முடியும். உறவு என்றால் உறவென்றல்ல, நட்பு. உறவு ஆகாதே என்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன் தெரியுமா? வீடணன் இப்பொழுது ராமனுக்கு உறவு. ராமனுடைய தந்தையும் வீடனுடைய தந்தையும் ஒருவர். அந்த ஒரு பாடல் இருக்கு, குகனுடன் மைவரானோ, அதுல பொலிந்தான் நுந்தை என்று சொல்லுவான் ராமன். ராமனுக்கும் வீடனுக்கும் உறவு, சகோதரன், உடன்பிறப்பு 3 பேர், அணைத்து கொண்ட சகோதரர்கள் 3 பேர். ஆக உறவு ஆகாதே. நான் உறவு ஆகிட்டேன், நானும் ராமனும் உறவாகிவிட்டோம். உடன்பிறப்பு என்ற உறவு. நீ உறவு ஆகாம மறுத்தாய். நீ உறவு ஆகியிருக்க வேண்டாம். ஆனால் உன் குலம் அடங்க உறுத்து அமரில் பட கண்டும், இந்திரஜித்து வரைக்கும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறமாவது நீ உறவாகி இருக்கலாம், உன்னை தற்காத்துக் கொண்டிருக்க முடியும் என்று எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அதையெல்லாம் கேட்காமல் உறவு ஆகாதே பொன்றினையே. என்ன துணிக்கிறது என்றால், உறவு ஆகியிருந்தால் பொன்றிருக்க மாட்டாய் என்பது துணிப்பு. உறவு ஆகாதே, அதனால் பொன்றினையே என்று வீடணன் அண்ணனை பார்த்து கதறுகிறான். ஒரு விஷயம் சொல்றான், அன்று எரியில் விழு வேதவதி இவள் காண், உலகுக்கு ஓர் அன்னை என்று குன்று அணைய நெடுந்தோளாய், இது அண்ணனை பார்த்த விழி, கூறினேன். அது மனத்துள் கொள்ளாதே போய், அதனை மனத்தில் கொண்டிருந்தாய், உறுத்து அமரில் உனது குலம் அடங்க என்பது நிகழ்ந்திருக்காது. நான் சொன்னதை அப்பொழுதே கேட்டிருந்தால், குன்று அணைய நெடுந்தோளாய் கூறினேன், அது கொள்ளாதே போய் உனது குலம் அடங்க, அவர்கள் எல்லோரும் உறுத்து அமரில் பட, அதை கண்டும் உறவு ஆகாமல் நீ செத்து போயிட்டேன் என்று அன்று எரியில் விழு வேதவதி இவள் காண் என்று உனக்கு நான் சுட்டினேன் என்று சொல்கின்றான் வீடணன். 2 இடங்களில் 2 பாடல்களில் மிக குறிப்பாக அண்ணனுக்கு சுட்டுகிறான். சீதைதான் வேதவதி என்று. வேதவதி யார் என்பதை பார்க்க போறோம் இம்மீடியட்டா. சீதைதான் வேதவதி என்று அண்ணனுக்கு இதே வார்த்தை தான் வருது. அன்று எரியில் விழு வேதவதி, தீயில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டவள், ராவணனால் தீயில் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டவள் வேதவதி. அவளுடைய வரலாறு கதை பார்க்க போகிறோம். அவள்தான் சீதை என்று நான் உனக்கு சொன்னேன் என்று யுத்தகாண்டத்தில் ராவணன் செத்து போன பிறகு வீடணன் சொல்கின்றான். இவள்தான் வேதவதி என்று மந்திர ஆலோசனை படத்தில், ராவணன் மந்திர ஆலோசனை படலத்தில் மிக தெளிவாக வீடணன் அண்ணனுக்கு சுட்டுகிறான் 2 பாடல்களில். தொடலாம். அடுத்த பாடல். மீனுடை நெடுங்கடல் இலங்கை வேந்து என்பான், தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வது ஓர் மானுட மடந்தையால் என்னும் வாய்மொழி, தேனுடை அலங்கலாய் இன்று தீர்ந்ததோ. இலங்கை வேந்து என்பான், தானுடை நெடும் தவம், 3 வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவமும் எல்லாம் போயிடுத்து. சாய்வது ஓர் மானுட மடந்தையால். அவள் சீதை, அவள்தான் வேதவதி. மீனுடை நெடுங்கடல் இலங்கை வேந்து என்பான், தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வது ஓர் மானுட மடந்தையால் என்று வேதவதி சாபமிட்டு போயிருக்கிறாள். மானுட மடந்தையால் இந்த கொட்டேஷன்ல இருக்கிறது வேதவதி சொன்னது. மீனுடை நெடுங்கடல் இலங்கை வேந்து என்பான், தானுடை நெடுந்தவம் தளர்ந்து சாய்வது ஓர் மானுட மடந்தையால் என்னும் வாய்மொழி. இந்த வாய்மொழியை தந்தவள் வேதவதி. தேனுடை அரங்கலாய் மாலை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணனே, இன்று தீர்ந்ததோ. இன்று என்பது அனுமன் இலங்கையை எரியூட்டி போன அன்று, ராமனுடைய மந்திர ஆலோசனை சேது கட்டுப்படுவதற்கு முன்னால் படை கிஷ்கிந்தையிலிருந்து தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கு. சேது கட்டப்படவில்லை. அப்பொழுதுதான் மந்திர ஆலோசனை நடக்கிறது. இன்று தீர்ந்ததோ அந்த சாபம். மானுட மடந்தையால் இலங்கை வேந்து என்பவனுடைய தவம் தளர்ந்து சாயும் என்பது
அந்த வானுட மடந்தையால் என்னும் அந்த வாய்மொழி, அந்த சாபம் இன்று நிறைவேறிவிட்டதோ என்று அண்ணனை பார்த்து மந்திர ஆலோசனை சபையத்தில் சொல்லுகிறான். அடுத்த பாடல் இந்த ஒரு லெவல் மேல போய் ஸ்பெசிபிக்காவே சொல்லுகிறான். தீயிடை குளித்த தெய்வ கற்பினால் வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லமோ, நோய் உனக்கு யான் என்று நுவன்றுளாள் அவள் ஆயவள் சீதை பண்டு அமுதின் தோன்றினாள் என்று. தீயிடை குளித்த அத்தெய்வ கற்பினாள், அவள்தான் வேதவதி. அன்று எரியடை வீழ்ந்த என்றுதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் பாடல் தொடங்கியது. அன்று எரியடை வீழ்ந்த வேதவதி, அவள்தான் தீயிடை குளித்த தெய்வ கற்பினாள், வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லலாமோ. அவள் சொன்னதை ஒதுக்கிவிட முடியுமா, மறுத்து விட முடியுமா? அவள் சொல்லிவிட்டு போயிருக்கிறாள், ராவணனே உனக்கு நான் நோய், உன்னை கொல்ல போறவன் நான், நான் கொடுத்த சாபம், சீதையாக வந்து அவள் உன்னை அழிப்பாள் என்று. சீதைதான் வேதவதி என்பதாக வரலாறு புராணம் சொல்கிறது. இதை எடுத்துடலாம், பாடல் எடுத்துடலாம். வேதவதி என்பவள் ஒரு ரிஷியினுடைய பெண். குஷத்துவன் என்று ரிஷியினுடைய பெயர். அவளுடைய மகளாக, வளர்ப்பு மகளாக வளர்க்கப்படுகிறாள். சின்ன வயசுலேருந்து அவள் அப்பா அவருக்கு உருவேற்றி வச்சிருக்காரு, உனக்கு கணவனா வரப்போறவன் திருமால் தான் என்று. அந்த பெண்ணும் திருமால் தான் எனக்கு கணவன், திருமால் தான் எனக்கு கணவன் என்று சொல்லி திருமாலியை வேண்டி தவம் ஏற்றுகிறாள். ஆகாயத்தில் புஷ்ப விமானத்தில் ராவணன் போய் கொண்டிருக்கிறான். அவளை பார்க்கிறான், அழகில் மயங்குகிறான், கீழே இறங்கி வருகிறான். வேதவதியிடம் சென்று, நான் லங்கேஸ்வரன், என்னை மணந்து கொள், உன் மீது ஆசை கொண்டேன், என்னை மணந்து கொள் என்று ராவணன் வேதவதியை வேண்டுகிறான். என்னை உற்றுசாமி, நான் வந்து திருமாலைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று வேதவதி, நீ போயிட்டு வா என்று சொல்லி அவனை திருத்த முயற்பட்டு அவனை அனுப்புகிறாள். இவன் திருந்துவதாக இல்லை, எனக்கு நீதான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான். வேதவதியினுடைய கூந்தலை பிடித்து இழுக்கிறான். வேதவதி தன்னுடைய கை, அது ஆட்டோமேட்டிக்கா அரிவாளாக மாறுகிறது, வெட்டுகிறாள். அந்த கூந்தலும் ராவணனுமாக ஒரு புறம் போய் விடுகிறார்கள். அந்த யாக குண்டத்தில் வேதவதி குளித்து இறந்து போகிறாள். என்னுடைய கூந்தலை நீ பிடித்து இழுத்தாய், இனிமேல் நான் திருமாலுக்கு என்னை அர்ப்பணிக்க முடியாது, அந்த தகுதி எனக்கு போய்விட்டது என்று சொல்லி வேதவதி தீக்குள் புகுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். போகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான், நான் வருவேன், உன்னை கொல்லுவேன் என்பதாக. அவள்தான் சீதையாக வந்திருக்கிறாள் என்று புராணங்கள் சொல்கின்றன. வேதவதிதான் சீதை என்பதற்கு கம்பன் நான் இப்பொழுது கொடுத்த சில சான்றுகள். உதாரணமாக, தீயிடை குளித்த தெய்வ கற்பினாள், வாயிடை மொழிந்த சொல் மறுக்க வல்லுமோ, இவை. அதே போல மீனுடைய நெடுங்கடல் என்று கம்பன் டைரக்டாக வேதவதிதான் சீதை என்பதை கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் குறிப்பிடவில்லை. உத்தரகாண்டத்தில், அதுவும் ராமாயணம் தான், ஆனால் ஒட்டக்கூத்தர் எழுதிய உத்தரகாண்டத்து ராமாயணம், அதில் 3 பாடல்கள் நான் தருகிறேன். இப்பொழுது நான் சொன்ன இந்த நிகழ்வுகளை எல்லாம் பாடல்களாக அவர் தந்திருக்கிறார். பாடலை போடலாம். சிவா, மையார் குழலாள் அடுத்த பாடல். இதுக்கு அடுத்தது இந்த பாடல் உத்தரகாண்டத்தில், மையார் குழலாள் தன் மலர் கையினை கையால் அவன் முட்டிடலும் கனலா நெய்யார் அழலாம் என நின்று எரியா செய்யாள் வடிவாள் இவை செப்பினள். அவனுடைய கூந்தலை பிடித்து ராவணன் இழுக்க, தன் கூந்தலை இவள் வெட்ட, அதன் பிறகு தீக்குள் போவதற்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு. மையார் குழலால் தன் மலர் கையினை கையால் அவன் முட்டிடலும் கனலா நெய்யார் அழலாம் என நின்று எரியா செய்யாள் வடிவாள். செய்யாள் என்பது இலக்குமி. இவள் இவை செப்பினாள். அடுத்த பாடல் என்ன
சொல்றான் பாருங்க ராவணனுக்கு. அடுத்த பாடல், வாடா மலரோன் வரச் செருக்கால் மற்று, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மற்று என்பது வாடா மலரோன் வரச் செருக்கால் மற்று என்னை கூடாதன சொல்லி கூசாது தீண்டினை நீ ஏடா உனக்கும் இலங்கைக்கும் உன் கிளைக்கும் கேடாக தோன்றுவள் யான் என்றாள் கிளர் சினத்தால். வாடாமலரோன் தாமரை, வாடாமலர் தாமரையில் அதில் இருக்கக்கூடியவன் பிரம்மன். வாடா மலரோன் வரச்செருக்கால், அவன் கொடுத்த வரம் என்ற அந்த ஆணவத்தால் மற்ற என்னை கூடாதன சொல்லி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொல்லிட்டேன் நான் விஷ்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்படி இருந்தும் கூடாதன சொல்லி கூசாது நீ என்னை தீண்டினை, அவளை தீண்டவில்லை, கூந்தலை தீண்டினாள். ஏடா உனக்கும் இலங்கைக்கும், அது மட்டும் உன் கிளைக்கும் கேடாக தோன்றுபவள் நான் என்றால் கிளர் சினத்தால். அடுத்த பாடல், இவ்வாறு சொல்லிவிட்டு வேதவதி வானோர் மகிழ்ந்து மலர் மாலை பொழிந்தார், ஏனோர்கள் எல்லாம் இனி பிழைத்தோம் என்று எயம்ப காணார் அருந்தவத்தோர் கண்டு வியப்பு எய்த தேனார் மொழி மடவாள் சென் தழல் மூழ்கினாள். தழல், தழில் இல்ல தழல். அவள் எரியில் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாள் என்று சீதைதான் வேதவதி என்று உனக்கு நான் ஏற்கனவே எடுத்து சொல்லி இருக்கிறேன், இதையெல்லாம் கேட்காமல் உன் உயிரை போக்கிக் கொண்டாயே என்று அண்ணனை பார்த்து வீடணன் புலம்புகின்றான். அவனுடைய புலம்பலில் மற்றும் ஒரு பாடல். அடுத்த பாடல் மிகைப்பாடல். ஆனாலும் பாடல் நன்றாக இருப்பதால் சில பாடல்களை நான் அடிக்கடி சொல்றதுதான். மிகைப்பாடல் என்று வகைப்படுத்தியவர்கள் ரொம்ப பெரியவர்கள், கம்பனில் ஆழங்காழப்பட்டவர்கள். அவர்களுக்கு காரணம் இருக்கலாம். நல்லவேளை மிகைப்பாடலை மிகைப்பாடல் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள், இல்லாட்ட இது பார்க்க கூட முடியாது. இந்த பாடல் வீடணன் புலம்புகின்றான் அண்ணனை பார்த்து, அண்ணனுடைய உடலை பார்த்து. அருவினை வந்து எய்திய பொழுது ஆர் தடுப்பார், ஆரதனை அறிவார், வீட்டின் திருவினை நீ பெறுவதற்கு இங்கு இவன் திருநாமங்கள் தம்மை சிந்தித்து ஏத்த 20 நா உள வணங்க உன் முடிகள் 10 உளவே இறைஞ்ச மேரு 20 கை உள இலங்கை என்னாக உயிரோடும் இழந்திட்டாயே. அண்ணனை பார்த்து கேட்கிறான், டேய், ராமநாமத்தை சொல்லி ராமனை துதிப்பதற்கு உனக்கு 10 நாக்கு இருக்கு, அவன் திருவடியில் வைப்பதற்கு உனக்கு 10 தலை இருக்கு, அவனை கூப்புவதற்காக உனக்கு 20 கைகள் இருக்கின்றன. திருநாமங்கள், இரண்டாவது வரியின் கடைசி வார்த்தை, திருநாமங்கள் தம்மை சிந்தித்து ஏத்த ஒரு பது நா உள. ஒரு பது என்றால் ஒரு 10. 10 வாய் இருக்கு, 10 தலை இருக்கு, எனவே 10 நாக்கு இருக்கு. 10 நாக்கு இருக்கு எதற்கு? திருநாமங்கள் தம்மை சிந்தித்து ஏத்த 10 நாக்கு இருக்கு. வணங்க ஒன்முடிகள் 10 உளவே, 10 தலை இருக்கு வணங்குவதற்காக. மேரு போன்ற, மேருமலை போன்ற வலிமை உடைய ஆற்றலுடைய பெரிய 20 கை உள, இறைஞ்ச 20 கை உள, அவனை கைகூப்பி தொழுவதற்கு, அவனை கூப்புவதற்காக 20 கைகள் உள. இதெல்லாம் விட்டுட்டு இலங்கை இந்த மாதிரி ஆக நீ உயிரோடு இழந்திட்டாயே என்று சொல்லி, விதி வந்தால் யார் தடுக்க முடியும்? அருவினை வந்து எய்திய பொழுது ஆர் தடுப்பார், ஆர் அதனை அறிவார். இவன் சொன்னானா இல்லையா, 20 கரம் இருக்கு, 10 முடிகள் இருக்கின்றன, 10 நாக்கு இருக்கு. எதுக்கு? வீட்டின் திருவினை நீ பெறுவதற்கு. வீடு என்பது வீடு பேரு, பிறவாமை. வீட்டின் திருவினை நீ பெறுவதற்கு இங்கு இவன் திருநாமங்கள் தன்னை சிந்தித்து ஏத்த, உனக்கு மோட்சம் கிடைப்பதற்காக, உனக்கு பிறவாமை கிடைப்பதற்காக, உனக்கு வந்து வீடு பேறு கிடைப்பதற்காக இவனை ஏற்றுவதற்கு 10 நாள் இருக்கு, 10 தலை இருக்கு, 20 கை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு செத்து போயிட்டே. அப்படித்தான் ஆகும். ஏனென்றால் அருவினை வந்து எய்திய பொழுது ஆர் தடுப்பார், யார் அதனை அறிவார் என்று அண்ணனை பார்த்து புலம்புகின்றான் வீடணன். அடுத்த பாடல், இவனுடைய ஒரு 5-10 பாடல் இருக்கு புலம்பல்.
மன்றல் மா மலரானும் வடி மழுவாள் படையானும் வரங்கள் இந்த ஒன்று அலாதன உடைய முடியோடும் பொடியாகி உதிர்ந்து போன அன்றுதான் உணர்ந்திலேயே ஆனாலும் அவன் நாட்டை அணுகா நின்ற இன்றுதான் உணர்ந்தனையே ராமன் ராமன்தான் யாவருக்கும் இறைவன் ஆதல். மன்றல் மாமலரானும் மீண்டும் பிரம்மன், வடி மழு வாழ் படையானும் சிவன். வரம் கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேரும் தான். சிவபெருமான் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி அவன் வாழ் கொடுத்துருக்கான், சந்திரகாசம் எல்லாம் கொடுத்துருக்கான். சிவபெருமான் கொடுத்துருக்கார், பிரம்மன் கொடுத்துருக்கான். மன்றல் மா மலரானும் வடி மழு வாழ் படையானும் வரங்கள் ஈந்த ஒன்று அலாதன, உனக்கு ஒரு தலை இல்லை 10 தலை, ஒன்று அலாதன அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட 10 என்று உடைய முடியோடும் பொடியாகி உதிர்ந்து போய்விட்டன. உன்னுடைய 10 தலையும் பிரயோஜனம் இல்லாம மண்ணில் விழுந்து கிடக்கு. அன்றுதான் உணர்ந்திலேயே ஆனாலும் அவன் நாட்டை அணுகி வீர மரணம் சொர்க்கம் போகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்ல பழைய கதைப்படி போனீங்கன்னா இவன் ஏற்கனவே திருமாலுடைய ஜெய விஜயன் 2 பேர் இருந்தாங்க. அதுலதான் பேரா பறக்கிறாங்க இங்க ராவணனும் கும்பகர்ணனும் என்று. அவன் நாட்டை அணுகா நின்ற இன்றுதான் உணர்ந்தனையோ, மீண்டும் திருமாலிடம் போய் சேரக்கூடிய இன்றைக்குத்தான் நீ உணர்ந்தாயா? எதை? ராமன்தான் யாவர்க்கும் இறைவன் ஆதல், அதை இன்றுதான் உணர்ந்திருக்கிறாயா என்று அண்ணனை பார்த்து அன்றுதான் உணர்ந்திலேயே ஆனும். இந்த அன்று என்பதற்கு உரையாசிரியர்கள் பல விளக்கங்கள். என்று அன்றுதான் உணர்ந்திலை, என்றுதான் உணர்ந்திலை. நான் உனக்கு மந்திர ஆலோசனை சபையெல்லாம் சொன்ன பொழுது அன்றுதான் உணர்ந்திலை என்பது ஒரு பொருள். சீதையை தூக்கி கொண்டு வந்தையே அன்றைக்கே உணர்ந்திருக்க வேண்டும், செய்தது பிழை என்று அன்றுதான் உணர்ந்திலேயே. அல்லது முடியோடும் பொடியாகி உதிர்ந்து போன சுக்ரீவன் ராவணனுடைய 10 முடிகளையும் கீழே தள்ளி அவற்றில் இருந்த மணிகளை எல்லாம் கொண்டு வந்து ராமன் காலடியில் வைக்கிறார். மகுட பொங்க படலம் என்று ஒரு படலமே இருந்தது. சோ ஒன்று அலாதன உடைய முடியோடும் பொடியாகி உதிர்ந்து போன அன்று, அதாவது மகுடபங்கம் நிகழ்ந்த அன்று. ஏனென்றால் மகுடபங்கம் நிகழ்ந்த பிறகும் ராமன் வாய்ப்பு தருகிறான். அதற்கப்புறம் தான் அங்கதன் தூது. சோ உன்னுடைய மணிமுடிகளை எல்லாம் சுக்ரீவன் கீழே தள்ளி அவற்றில் இருந்த நவரத்தினம் கல் எல்லாவற்றையும் பொறுக்கி கொண்டு போய் ராமனிடம் கொடுத்து விட்டானே, 10 முடியையும் கீழே தள்ளி விட்டானே, அன்றுதான் உணர்ந்திலேயோ என்று பல அன்று பொருள் கொள்ள முடியும். அடுத்த பாடல், அண்ணனை நோக்கி அழறான், கதறான். வீரநாடு உற்றாயோ, விரிஞ்சனாம் யாவர்க்கும் மேலாம் முன்பன், பேரன் நாடு உற்றாயோ, பிறைசூடும் பிங்ககந்தன் புறம் பெற்றாயோ, ஆரணா உயிரை அஞ்சாதே கொண்டு அகன்றார், அது எல்லாம் நிற்க மாறனார் வலி ஆட்டம் தவிர்ந்தாரோ, குளிர்ந்தானோ மதியம் என்பான் என்று அண்ணனை பார்த்து கேட்கிறான். எல்லாம் போயிடுதாப்பா, உனக்கு எல்லா ஆசையும் போயிடுதா? நீ எங்க போயிருக்க? வீரநாடு உற்றாயோ, போரில் புறம் கொடாமல் போரிட்டு சண்டை போட்டு போரில் மரணம் என்பது வீர சொர்க்கம், அந்த துறக்கம் என்பார்கள். அந்த வீரநாடு உற்றாயோ, அந்த துறக்கம், அந்த சொர்க்கம் வீர சொர்க்கம் போய்விட்டாயா? விரிஞ்சனாம் யாவர்க்கும் மேலாம் முன்பன், பேரன் நாடு உற்றாயோ. இந்த பேரன் என்பது சொல்லப்போனா ரொம்ப எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பேரன் என்பதற்கு உரையாசிரியர்களும் அகராதியும் தரும் பொருள் இங்கே தாத்தா. பேரன் நாடு உற்றாயோ, உன்னுடைய தாத்தா நாடு உற்றாயோ. யாருடைய பெயரை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த வயதில் பேரன் என்பது தாத்தாவை சுட்டலாம் என்று நான் எண்ணுகிறேன். ஆனால் பேரன் நாடு என்பது பாட்டன், தாத்தா. அந்த சத்தியலோகத்துக்கு போயிட்டியா? பிரம்மனுடைய லோகத்துக்கு போயிட்டியா? இல்லைன்னா சிவபெருமானுடைய கைலாயம் போயிட்டியா?
பிறைசூடும் பிங்ககன் தன் புறம் பெற்றாயோ. பிங்ககன் புறம் பெற்றாயோ, சிவபெருமானுடைய செல்வர் சிவபுரத்து என்று சொல்கிறார்களே அந்த புறம். பிறைசூடும் பிங்ககன் தன் புறம் பெற்றாயோ. யாரண்ணா? அண்ணா. யார் அண்ணா? உன் உயிரை அஞ்சாமல் கொண்டு அகன்றார். உன்னுடைய உயிரை எடுத்துட்டு போறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு என்று உன்னுடைய உயிரை அஞ்சாமல் யார் கொண்டு போய் விட்டார்கள்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நிற்க கரெக்டா தான், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு முக்கியமா 2 விஷயம் தெரியணும். மன்மதன் உன் மேல ஆடிய ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? மாறனார் வலி ஆட்டம் தவிர்ந்தாரோ? உன்னை ஆட்டி வைத்தவன், சீதை மீது உனக்கு ஆசை உண்டாக்கி எல்லாம் மன்மதன். மாறனார் ஆட்டம் தவிர்ந்தாரோ? மதியம் என்பான் குளிர்ந்தானோ? சந்திரன் உனக்கு இப்பவாவது ஜில்லுன்னு இருக்கானா? ஐஸ் மாதிரி. சந்திரன் என்பவன் குளுமையை தருபவன். இப்பொழுதாவது சந்திரன் உனக்கு குளிர்ச்சியை தருகிறானா? ஏன்னா இவன் உயிரோடு இருந்த வரைக்கும் சந்திரன் இவனுக்கு குளிர்ச்சியை தரவில்லை என்று அண்ணனை பார்த்து, அண்ணன் இவ்வாறெல்லாம் சீதையின் மேல் வைத்த ஆசையால் அந்த மாறனார் ஆட்டம், மன்மதன் ஆடிய ஆட்டம், ராவணன் மீது அவன் ஆடிய ஆட்டம், அவன் எய்திய மலர் கணைகள் என்பதெல்லாம், அது மாதிரி சந்திரன் இப்போவாவது உனக்கு குளிர்ந்து போயிட்டானா என்று ஏங்குகிறான் அண்ணனை பார்த்து. அண்ணனை கொல்வதற்கான பல திட்டங்கள் தீட்டியவன் இவன். அண்ணனுடைய குழு எல்லோரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள், மாயா சீதையை உருவாக்குகிறார்கள் என்றெல்லாம் அதன் உண்மையை கண்டுபிடித்து கண்டு அறிந்து வந்து சொன்னவன் வீடணன். இந்திரஜித்தை கொல்வதற்கு முற்றிலும் துணையாக இருந்தவன் வீரணன் என்று பல வகையில் அண்ணனை கொல்வதற்கு உடந்தை என்று சொல்லலாம், ரோடு போட்டு கொடுத்தவன், கோடு போட்டு கொடுத்தவன் எல்லாம் இவன். அப்படி இருந்தும் அண்ணன் இறந்த பிறகு தானாடாவிட்டாலும் தசையாடும் என்பது போல, வீரநாடு உற்றாயோ விரிஞ்சனாம் யாவர்க்கும் மேலாம் முன்பன் பேரன் நாடு உற்றாயோ பிறைசூடும் பிங்ககன்தான் புறம் பெற்றாயோ ஆரணா உன் உயிரை அஞ்சாதே கொண்டகன்றார் அது எல்லாம் நிற்க மாறனார் வலியாட்டம் தவிர்ந்தாரோ மதியன் என்பான் குளிர்ந்தான். இதுல நிறைய கிளாஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. பிறைசூடும் பிங்ககன், சிவபெருமானை பிங்ககன் என்று சொல்லுகிறார்கள் பல இடங்களில், பிறைசூடி என்றும் பல இடங்களில் சொல்லுகிறார்கள். பிறைசூடும் பிங்ககன் என்பது ஒரு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எனக்கு சுட்டிக்காட்டியவர் நண்பர் ஆர்.சி. குமரன். அது தொடர்பான ஒரு பாடலை பார்த்து விடலாம். அடுத்த பாடல் போடலாம். தேவாரம் நினைக்கிறேன், அப்பர் தேவாரம். பிறைசூடும் பிங்ககன், அதே வார்த்தை, எக்ஸாக்ட்லி சேம் வேர்ட். ஆறார் திரிபுரங்கள் நீரா நோக்கும் அனல்லாடி ஆரமுதே என்றேன் நானே கூறார் மழுவாள் படை ஒன்று எந்தி குரல் பூத பல் உடையாய் என்றேன் நானே பேராயிரம் உடையாய் என்றேன் பிறைசூடும் பிங்ககனே என்றேன் நானே ஆரா அமுதே என் ஐயாரனே என்றென்றே அரற்றி நெய்கின்றேன். பிறைசூடும் பிங்ககன் என்பது ஸ்பெசிபிக்கா அப்பர் சுவாமிகள் பயன்படுத்திய அதே சொல் கம்பனும் இங்கே பயன்படுத்துகிறான். அடுத்ததாக இது எடுத்துடலாம், ஒரு பாடல் எடுத்துடலாம். மதியம் குளிர்ந்தானோ என்று வீரன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா மாறனார் ஆட்டம் தவிர்ந்தானோ என்பது ஒண்ணு. சந்திரன் இப்போ உங்ககிட்ட இருந்து நல்ல ஐஸ் வச்ச மாதிரி குளிர்ச்சியா இருக்கிறானா? நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், சந்திரன் என்ன ராவணன் அவ்வளவு இது பண்ணினானா என்று. சூர்பனகை சூழ்ச்சி படலத்தில் பல மிக பொருள் புரிந்த அழகான ரம்யமான பாடல்கள் சந்திரன் அண்ட் ராவணன் என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி. சூர்பனகை எக்கச்சக்கமா ராவணனுக்கு ஆசையை உண்டாக்கி விட்டு போகிறாள். காமம் என்னும் தீ இவனை வாட்டுகிறது. என்ன பண்ணினாலும் இவனுக்கு உடம்பு நெருப்பா கொதிக்கிறது. என்ன பண்ணலாம் என்று பார்த்து தன்னுடைய ஆட்களுக்கு
ஏவலிடுகிறான் ராவணன். சந்திரனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவனால் தான் என்னுடைய உடம்பை குளிர்விக்க முடியும் என்று சொல்லி தொடர்ச்சியாக ஒரு 5 பாடல்கள் எப்படியும் ஆரண்ய காண்டத்தை பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு மேபி 5 வருஷம் கழிச்சு. சந்திரன் மதியம் குளிர்ந்தானோ என்ற இந்த வீடுகளின் சொல்லுக்கு உண்டான விளக்கங்கள் இவை. முதல் பாடல் சிவா, நாரம் உண்டு. அடுத்த பாடல் நாரம் உண்டு எழுந்த மேகம் தாமரை வளையம் நாணச்சாரம் உண்டு இருந்த சீதச் சந்தனம் தளிர்மென் தாதோடு ஆரம் உண்டு எரிந்த சிந்தை அயர்கின்றான் அயல் நின்றாரை ஈரம் உண்டு என்பார் ஓடி இந்துவை கொணர்மின். இந்துவை கொணர்மின் அதுதான் ஆணை. சந்திரனை கூட்டு கொண்டு வாங்கள். ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட நாரம் உண்டு எழுந்த மேகம் தாமரை வளையம் நாணம் என்பது கஸ்தூரி, நாணச்சாரம் உண்டு சீத சந்தனம் எல்லாம் இவற்றால் எரிந்த சிந்தை அயர்கின்றான். இவற்றால் ராவணனை குளிர்ப்பிக்க முடியவில்லை. எனவே ஈரம் உண்டு என்பார் ஓடி இந்துவை கொணர்மின். இந்து என்பது சந்திரன். சந்திரனை கூட்டுன்னு வாங்க என்று கட்டளை இடுகிறான் ராவணன். அடுத்த பாடல் பராவரும் கதிர்கள் எங்கும் பரப்பி மீப்படர்ந்து வானில் தராதலத்து எவரும் பேண அவனையே சலிக்கும் நீரால் அரா அணை துயிலும் அண்ணல் காலம் ஓர்ந்து அற்றம் நோக்கி ராவணன் மேல் உய்த்த திகிரியும் எண்ணல் ஆன. இவனுக்கு உடம்பு எவ்வளவு சூடுறது அப்படின்னா, அண்ணல் காலம் ஓர்ந்து அற்றம் நோக்கி ராவணன் மேல் உயிர்த்த திகிரியும். நான் இப்பதான் சொன்னேன், கம்பன் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எண்ணினானோ. ஒரு சின்ன நுவான்ஸ். பிரம்மாஸ்திரம் ஏவினான் என்றுதான் வான்மீகம் காட்டுகிறது. வான்மீகத்தில் சக்கரப்படையும் சேர்ந்து சென்று தாக்கியது என்பதாக குறிப்பு இல்லை என்று நினைக்கிறேன். ஐ வில் கன்ஃபார்ம் தட். நான் அறிந்த மட்டில் வான்மீகம் பிரம்மாஸ்திரம் ஏவி ராவணனை கொன்றான். கம்பன் பிரம்மாஸ்திரத்தோடு சக்கரப்படையும் சேர்ந்து கொண்டது என்பது அது யுத்தகாண்டத்து பாடல். பாடல் 9000 அந்த மாதிரி நம்பர்ல இருக்கும். இது ஆரண்ய காண்ட பாடல். ப்ராபப்ளி 3500 3400 6000 பாடல்கள் வித்தியாசம். ராவணன் உயிர் மேல் உய்த்த திகிரியும். பாருங்க என்ன ஒரு கனெக்ஷன். ராவணன் மீது ஏவப்பட்ட திகிரி என்பது சக்கரம். அந்த அளவு சூடாயிருந்தது அவனுடைய உடல், அந்த சூழ்நிலை என்பது. ராவணன் உயிர் மேல் உய்த்த திகிரி என்று ஆரண்ய காண்டத்தில் ராவணன் மீது ராமன் அயன்படையோடு சக்கரப்படையும் ஏவப் போகிறான் என்பதை சுட்டுவதற்காக நான் சொல்லுவது போல எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எல்லாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ. அடுத்த பாடல் அவனுடைய உடம்பின் சூடு அருகுறு பாலின் வேலை அமுதலாம் அலைந்து வாரி பருகின படர்ந்து பாய்ந்த நிலாச்சுடர் பணிமன் கற்றை நெறியுறு புருவச் செங்கண் அறக்கற்கு நெருப்பின் நாப்பன் உருகிய வெள்ளி வீசினால் ஒத்தது அன்றே. நெருப்பின் நாப்பன், நாப்பன் என்பது நடு. அந்த சந்திரன் வந்துட்டான். சந்திரனாலும் இவனை குளிர்ப்பிக்க முடியவில்லை. ஏனென்றால் இவனுடைய உடம்பு நெருப்பின் நாப்பன், நாப்பன் என்பது நடு. தீக்குள்ள இருக்கிற மாதிரி வெள்ளி அள்ளி வீசினால் போல அந்த சூடு அவனுடைய உலகில் அவ்வளவு தாக்கம், காமம். அதனால் சந்திரனாலும் இவனை குளிர்ப்பிக்க முடியவில்லை. அடுத்த பாடல். இவற்றையெல்லாம் விரிவாக ஆரண்ய காண்டத்தில் பார்ப்போம். மின்னிலம் தெரிந்தது கண்ண விடுநிலாம் இதிலே சூழ்ந்த சென்னல்லம் கழனி நாடன் திருமகள் செவ்வி கேளா நன்னலம் தொலைந்து சோறும் அரக்கனை நாடும் தோல துன்னலன் ஒருவன் பெற்ற புகழ் எனச் சுட்டது அன்றே. அரக்கனை நிலா சுட்டது. எப்பேர், அதுதான் முக்கியமான பாயிண்ட். பாக்கியெல்லாம் அப்புறம் பார்ப்போம். மின்னிலம் திரிந்தது என்ன அன்ன விழுநிலா அந்த சந்திரன், மிதிலை சூழ்ந்த சென்னலம் கழனி நாடன் திருமகள் செவ்வி கேளா நன்னலம் தொலைந்து சோறும் அரக்கனை. திருமகள் செவ்வி கேளா அரக்கன்.
நாளும் என நாளும் தோலா துன்னலன் ஒருவன் பெற்ற புகழ். இந்த அரக்கனை தோல்வியே காணாத ஒற்றன் வென்றது போல சுட்டது எது? நிலா. அடுத்த பாடல். இதை பார்க்கறான் ராவணன். என்னையா சந்திரனை கொண்டு வந்தா, நீங்க எனக்கு இவ்வளவு சுடுது, நீங்க கொண்டு வந்தது சந்திரனா சூரியனா? அருக்கந்தனை ஆர் அழைத்தீர்கள்? கருங்கடல் காலன் அஞ்சும் காவலன் கருத்து நோக்கி தரும் கதிர் சீதையாக்கை சந்திரன் தருதிர் என்ன? சந்திரன் தருதிர் என்ன? முருங்கிய கனலின் மூறி விடத்தினை முறுக்கும் சீற்றத்து அருங்கதிர் அருக்கன் தன்னை யார் அழைத்தீர்கள் என்றான். சந்திரனை தான் கொண்டு வந்திருக்காங்க, என்னடா போய் சூரியனை கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று ஏசுகின்றான் ராவணன். அப்பொழுது தன்னுடைய வீரர்களை பார்த்து ஆரண்ய காண்டத்து சூர்பனகை சூழ்ச்சிப்படாத பாடல். அடுத்த பாடல். இதுக்கு தொடர்புடைய மற்றொரு பேரன். பேரன் என்பது தாத்தா என்று சொன்னேன். யாருடைய பெயரை வைத்திருக்கிறாரோ அதனால் பேரன் என்று வந்திருக்கலாம் என்று. பெரிய புராணத்தில் பேரன் என்ற சொல் தாத்தா என்ற பொருளில் வந்துள்ளது. சிவபெருமான் ஓலை கொடுக்க அந்த ஊர்ல இருந்த எல்லோரும் சுந்தரமூர்த்தியை ஆட்கொள்ளும் படலம். எல்லாரும் ஒப்பு பார்த்து இது உன்னுடைய தாத்தாவுடைய எழுத்து தான் என்று சொல்கிறார்கள். வாசகம் கேட்ட பின்னர் மேல் எழுத்து இட்டார்கள். ஆசிலா எழுத்தை நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் மாசிலா மறையோர் ஐயா உங்கள் பேரனார்த்தம் தேசுடை எழுத்தே ஆகில் தெளிய பார்த்து அருமின் என்றார். உங்கள் பேரனார்த்தம் எழுத்தே, உங்களுடைய தாத்தா எழுத்து. பேரன் என்பது தாத்தா என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய அனுமானம் இதற்கு காரணம், யாருடைய பெயரை வைக்கிறோமோ அதனால் பேரன் என்பது தாத்தா என்ற சொல்லை சுட்டுவதாக அமைகிறது. இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். வகுப்பு முடிவதற்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. மேற்கொண்டு ஏதாவது வியாக்கியானம் சொல்லவிருந்தால் சொல்லலாம், கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். அதற்கு முன்னால் ஒரு சிறிய செய்தி. நிறைய புதிதாக வந்திருக்கும் எல்லோரும் உங்களுடைய மின்னஞ்சல் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் ஒவ்வொரு வாரமும் அந்த வியாழக்கிழமைக்கு உண்டான பாடல்கள் செவ்வாய் அல்லது செவ்வாய்க்கு முன் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அதற்கு மின்னஞ்சல் தேவை. என்னுடைய நண்பர் குமார் அனுப்புவார். அந்த மெயில் எல்லாம் கம்பராமாயணம் கிளாஸ் சிங்கப்பூர் என்ற கூகுள் குரூப்லேருந்து வரும். அதனால் முதல்ல வரும்பொழுது இட் வில் டெஃபினெட்லி பி ஸ்பேம் மெயிலுக்கு போகும், ஜங்க் ஃபோல்டருக்கு போகும். அங்கேருந்து நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணி உங்கள் இன்பாக்ஸுக்கு வர்ற மாதிரி ரெகுலரைஸ் பண்ணிக்க வேண்டி இருக்கும். இது உங்களுடைய மின்னஞ்சல் கொடுத்தால் வகுப்பு நடப்பதற்கு முன்னாலேயே வகுப்பில் என்ன நிகழப்போகிறது என்பதை, இதில் சில பேர் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஜோஷி அவர் ஒருவர், ஆர்சி குமரன் என்று இந்தந்த பாடல்கள்லாம் வந்த பொழுது நிறைய திருக்குறள் எனக்கு அவர் எடுத்து கொடுத்திருந்தார். அந்த பிறைசூடும் பிங்கன் தேவார பாடல், ஐயா இதே ரெஃபரன்ஸ் இருக்கு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன். மற்ற கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன பண்ணுவாங்க, உரையாசிரியர்கள் ஒரு கோடி மட்டும் கொடுப்பாங்க, ஒரு வார்த்தை மட்டும் கொடுப்பாங்க. நான் அப்புறம் அந்த பர்டிகுலர் உத்தரகாண்டத்தில் போய் என்ன படலம் என்ன அதை பார்த்து முழு பாடலை நான் உங்களுக்கு தருகிறேன். வகுப்பு புதிதாக வந்திருப்பவர்களுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் வகுப்பு. இந்த அளவில் தான் எல்லா வகுப்பும் இருக்கும். என்னுடைய வகுப்பை நான் இப்பொழுது நிறைவு செய்து கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, கோடானு கோடி நன்றி. அவரவர்கள் அன்மியூட் பண்ணி கொண்டு பேசலாம். தயவு செய்து ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் பேச வேண்டாம். அதே போல நீங்க பர்சனலா ஏதாவது பேசணும்னா கீப் யுவர் செல்ஃப் மியூட்டட், ஸோ தட் உங்க வீட்டு விவகாரம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நன்றி, வணக்கம்.
சிவா எல்லாரையும் அன்மியூட் பண்றதுக்கு எனேபிள் பண்ணலாம். இந்த பாடலை எடுக்க சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம், நான் மேனா பேசுறேன். சொல்லுங்க மேடம். இந்த பேரன் என்ற சொல் வந்து பேரன் வந்து கிராண்ட்சன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வரையும். அப்புறம் பேரன் பேரன் அப்படிலாம் சொல்றோம். இப்ப இன்னைக்கு மாறுபட்ட அதுக்கு எதிராக தாத்தா என்று சொல்கிறீர்கள். இதனுடைய இனிமேல் என்ன சொல்லணும்? பேரன் சொல்லக்கூடாதா? ஏன் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல மேனா. ஏன் நல்ல தெளிவா சொன்னேனே. இப்ப பேரன்கிறத நீங்க சொன்னீங்க. மேனா சொல்லுங்க. இந்த பேரன் என்ற சொல் இங்கே தாத்தா என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நீங்க வந்து உங்க தாத்தாவை இனிமே தாத்தான்னு தான் கூப்பிட போறீங்க. உங்க பேரன் உங்களை தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். அது எந்த விதமான மாற்றமும் இல்ல, இல்லை. நான் இதுவரை கேட்டேன், அதனாலதான் உங்கள்கிட்ட நானும் கேட்டேன் மேனா. இந்த கம்பராமாயண பாடல் பார்க்கும் வரை எனக்கும் ஆமா. என்ற சொல் தாத்தா என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஐயா, நான் சாந்தலிங்கம் கதைக்கிறேன், இலங்கையில் இருந்து லண்டனில் இருந்து கதைக்கிறேன். பேரன் என்று சொல்லப்படுவது இலங்கையில் சர்வசாதாரணமாக கிராண்ட்சன், பேர பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்று சொல்லுவோம். அது சர்வசாதாரணமாக பாவிக்கப்படுற ஒரு வார்த்தை. தமிழ்நாட்டிலே அப்படிதான் சர்வசாதாரணமாக பாவிக்கப்படும் வார்த்தை தான் அது. இல்ல, இது நேம்சேக் அப்படிங்கிறதுல பயன்படுத்தி இருக்காங்க. ஐயா, நீங்க சொன்ன வியாக்கியானம் சரிங்க. வரதராஜன் ஐயா சொன்ன வியாக்கியானம் ரொம்ப சரியான வியாக்கியானம். தாத்தாவுடைய பேரை பயன்படுத்தினதுனால தாத்தாங்கிற பொருள் வருது, அவ்வளவுதான். கருத்துக்கள் மற்றவர்கள்? இலங்கையில பேர் ரெண்டு என்ன ஒரு சந்தேகம். பேசிட்டு இருக்காரு, பிளீஸ். சரி, பேர பிள்ளையண்டா தான் கிராண்ட்சன், பேரனண்டா தாத்தா, பாட்டன். அதான், அதாவது கிராண்ட்சனையும் கூப்பிடலாம், அதே நேரம் கிராண்ட்சன் தாத்தாவன்னு கூப்பிடலாம், பாட்டனை. ரெண்டுக்கும் பாவிக்கப்படுகிற சொல்லது உண்மை. நான் பேசுறேன். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, வாடா மலரோன் வரச்செருக்கு மற்ற எண்ணெய் அப்படிங்கிற இடத்துல அது வந்து அது வாடா மலரோன், அது ஏதோ எழுத்து பிழைகள் இருக்குயா, அதை கொஞ்சம் பார்த்து. வாடா மலரோன், வாடாத மலர், தாமரை மலர், அதில் இருக்கக்கூடியவன் பிரம்மன். இல்ல அதெல்லாம் எனக்கு புரிஞ்சது. எழுத்து பிழைகள் இருக்கிறது, அதை நீங்க பதிவு செய்யும் போது சரியா எழுதிக்கீங்கன்னு சொன்னேன். வாடா மலர் புரோன் இருக்கு, வர செருக்குங்க அதுக்கு இருக்கு, மற்றுங்கிறது ஓகே, நன்றி ஐயா, நன்றி. அவ்வளவுதான், இன்னும் கேள்வி இல்ல, நீங்க வேற எல்லாம் கேட்கலாம். வணக்கம், சேதுராமலிங்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, அன்று எரியிடை விழு வேதவதி அப்படின்னு போகுது இல்லையா? எரியிடை விழுந்த, அதான் இறந்த காலம்னா எரியிடை விழுந்தன்னு எழுதிட்டு போலாம். எரியிடை விழு வேதவல்லிங்க வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவோம். முக்காலத்திலும் பெரியும் விழுந்த வேதவதி, விழுகிற வேதவல்லி, விழும் வேதவல்லின்னு. ஆக வேதவதியின் கதை முடியவில்லை, அது தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தோட தான் அதை வினைத்தொகை விழு வேதவதின்னு எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க சொன்ன பிறந்தான் அந்த விழுங்கிறதையே நான் இவ்வளவு மைன்யூட்டா நோட் பண்றேன். அன்று எரியில் விழு வேதவல்லி, வேதவதி, அது அந்த மாதிரி பொருள் கொள்ளறதுக்கு இடம் இருக்குயா, அவ்வளவுதான் பட்டது. ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இடம் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படிதான் இருக்கானே அந்த பார்வை பிழையானது அன்று. ஐயா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. வினைத்தொகையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சந்தம் அடிப்படலாம் இல்லையா நீங்க இலக்கணத்துல எழுதும் போது. அதனால எரியிடை விழு அப்படின்னு சொன்னாலும் விழுந்தேன்ற அர்த்தமா எடுத்துக்கலாம். நானும் ஐ செகண்ட் இட். அவர் சொல்றத நானும் கூட, எனக்கும் ஒரு ஒப்புதலா இருக்கு. ஏன்னா இத வந்து நம்ம வந்து வினைத்தொகையா வச்சுட்டா 3 காலத்துக்கு அங்க ஒண்ணு அவங்க வந்து ஒண்ணு விழல இல்லையா? ஒரு காலம்ல விழறாங்க, அடுத்த காலம்ல எழறாங்க. 2 காலம் தான் அந்த இடத்துல இருக்கு, 3வது காலம் அங்க வரல.
அதனால இதை வினைத்தொகையா எடுத்துக்கணும்ன்றது தேவையான்னு பெரியவா யோசிச்சு சொல்லுங்க. நான் அதுக்கு இவள் மீண்டும் இப்பவும் தீக்குளிக்க போறா. ஓ இன்னும் ஒரு 3 கிளாஸ் கழிஞ்சா ஒரு 10 கிளாஸ் கழிச்சு இவளும் தீக்குளிக்க போகிறாள். அது முடியல. வேதவதி. ஓகே, வேதவதி கதை முடியவில்லை. இல்ல, நான் அதனால சொன்னேன் அந்த பார்வை பிழை என்றுன்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியும் பார்க்கலாம், அப்படியும் நோக்கலாம். இல்ல, எனக்கு இந்த விளக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓராசை ஒருவன் மேல் உயிராசை குலமகள் மேல் உடைய காதல், அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா ஒரு பிறவி அப்படின்னு எடுத்தாச்சு, இந்த பிறவியில இந்த இவா மேல மட்டும்தான் நம்மளுடைய உயிரை வைக்கிறோம் அப்படின்னு ஈவன் அவளோட பேரண்ட்ஸ சொல்லல, குழந்தைகளை சொல்லல, மாமனார் மாமியார் சொல்லல, யாரையுமே சொல்லல. ஒரே ஒருவன் மேல் வைத்த அந்த காதல் ஆசை, அத பர்டிகுலரா கம்பன் எடுத்து கையாண்டது அத நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப ப்ளீசிங்கா இருந்தது. தேங்க்யூ. நன்றி உமா, நன்றி நன்றி. எல்லா பெருமையும் கம்பனுக்கு. ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. இந்த இதுல பேரன் என்றதுக்கு முன்னால யாவருக்கும் மேலாம் முன்பன் பேரன், முன்பன் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதாவது எனக்கு முன்னால இருக்கிறாங்க அவருடைய பெயர் எனக்கு வந்திருக்க பேரன் என்பது ஏன்னா புலஸ்திய வம்சத்துல பிறந்திருக்கிறார். அவருக்கும் முன்பாம் பேரன் என்று இருக்கலாம். முன்னால் உள்ளவருக்கு என்னுடைய பெயர் தாத்தாவோட பேரு, அதனால முன்பாம் பேரன் என்றால் குலத்துக்கு பின்னால வரவனுக்கு பின்பான் பேரன் இருக்கலாமா? இல்ல இல்ல இல்லம்மா, இது ஏன் இல்லன்னு சொல்லிடுறேன் கேளுங்க நீங்க. அந்த முன்பாம் என்பதற்கு என்ன அர்த்தம்? இல்ல, இதே சொல் பேரன் என்ற பொருளில் பெரிய புராணத்திலும் காணப்படுகிறது. இருக்கு முன்பன் பேரன் என்று வந்திருக்கு, அதுக்கு என்ன? அது முன்னால் இருந்தவன், இவருக்கு பழைய காலத்தவன். வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? ஐயா, அந்த ஒப்பாரி பாடல்ங்கிறது நாட்டுப்புற பாடல்கள்ல தான் ரொம்ப விரிவா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், நிறைய இருக்கு. இலக்கியங்கள்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பழந்தமிழ் இலக்கியங்கள்லயும் இருக்கு. முல்லையும் பூத்தியோ ஒல்லையோர் நாடே அப்படிங்கிற பாட்டு, அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இருக்கு. ஆனா கம்பராமாயணத்துல மாதிரி இவ்வளவு விரிவா ஒப்பாரி பாடல், அன்னை இறந்ததுக்கு வருந்தி பாடுற பாடல் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா. நீங்க அதை எடுத்து சொன்ன விதமும் ரொம்ப சிறப்பா இருந்தது, மிக அழகாக இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம் மீனாட்சி. சொல்லுங்க மீனாட்சி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த குழுல ஏதாவது சொல்லணும்னா முதல்ல சொல்லிடணும், இல்லாட்டி நான் சொல்ல விரும்புறதெல்லாம் எல்லாம் சொல்லிடுறாங்க, ஒப்பாரி பாடல் உட்பட. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த பெயரனுக்கு தாத்தா வர மாதிரி பெயர்த்திக்கு பாட்டிக்கு ஏதாவது ஃபீமேல் ரோல் எங்கேயாவது வர்றதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து யாராவது கிராஸ் பண்ணா சொல்லுங்க. கம்பராமாயணம் இன்னும் ஒரு 5000 பாடல் பார்க்க வேண்டியிருக்கீங்க, வரதா பார்க்கலாம் மீனாட்சி. நன்றிங்க ஐயா. மீனாட்சி 2 மாசம் முன்னால பேரன் என்ற சொல் தாத்தாவை குறிக்கும் என்பது எனக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பேரன் தான் தாத்தாவை சொத்த குடு தாத்தான்னு கேட்பான், பேத்திகள் அப்படி கேட்கறது இல்ல. அதனால அதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் விமன்ஸ் மேடம். थैंक यू. நல்ல விமன்ஸ். ஓகே, இனிமேல் வந்தாலும் வரலாம் என்னமா சார்? ஒரு ஒப்பீனியன். ஏகேபி சார் சொல்றது கரெக்ட், இனிமேல் வந்தாலும் வரலாம் என்னமா. இது புதுசா ஒவ்வொன்னா வருது. ஒரே ஒப்பீனியன். வேற ஏதாவது கருத்துக்கள்? சார் ஒரே கருத்து சார். சொல்லுங்க சார். வெங்கட்ராமன், அதாவது இப்ப மேடம் சொன்னாங்கல்ல டாக்டர் பெயர்த்தி பத்தி, எனக்கு இந்த பேரன் கான்ட்ரோவர்சியில பேரன் அப்படின்னா நேம் சேக் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கிட்டா முன்னாடி பின்னாடி ரெண்டுத்துக்கும் அது ஒத்து வருதுன்றது ரொம்ப கிளியர் ஆயிடும். பேரன் அப்படின்னா நேம் சேக். சோ பேரன் கிராண்ட்சன் கிட்ட பேசும்போது உன் பேரை உடையவன் உன் தாத்தா, தாத்தா கிட்ட பேசும்போது உன் பேரன்னா அவனோட பேரன். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. நன்றி. நன்றி. நேம் சேக். வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா வணக்கம். முனைவர் கோவிந்தராஜ், அமெரிக்காவிலிருந்து. சொல்லுங்க சார். அருவினை என்பதற்கு ஒரு புதிய பொருள் சொன்னீர்கள், விதி என்று.
இப்பொழுது திருக்குறளையே அதே முறையில பார்க்க தோன்றுகிறது. அருவினை என்ப உளவோ. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து அரிய வினை, செய்தற்கரிய வினைன்னு நம்ம உரை எழுதிட்டு இருக்கிறோமே, இனி அந்த இடத்துலயும் விதி என்ற பொருளை பொருத்தலாமா? அந்த மாவு இதுல வந்து பொங்கி இருக்கணும். அதுல ஒரு 3 இட்லியை ஊத்தி வச்சிருக்கேன். இந்த வினை என்பது யாரு சாரி மியூட் பண்ணீங்கம்மா. சிவா அதை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஐயா, வினை என்பது முன்னால் செய்த வினை, பழவினை என்று ஒரு பொருள் தரலாம். அப்புறம் அறுத்தற்கு அரிய, அருங்கிறது அருமையான, இல்லைன்னா அரிய, அறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத அந்த பொருளில் வந்திருக்கலாம். வினை என்பது நீங்க முன்னால செஞ்சது, பலன் இப்ப அனுபவிக்கிறோம் கர்மாங்கிற மாதிரி. அரு என்பது அரிய, அந்த பொருளில் பார்க்கும் பொழுது விதி என்பதுக்கு கிட்டக்க வந்துள்ளது. அவ்வளவுதான். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல பேத்தியா சௌரியமா இருக்கலாம்பா. பேத்தியா அப்படிங்கிறது பாட்டியை குறிக்கும். அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அப்படியா? நான் தெரியல. நன்றி, நான் கேள்விப்பட்டது இல்லை. பாட்டிங்கிறத பேத்தியா அப்படின்பா. ஏன்னா நீங்க திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்கேன்னு நான் வெளில வந்துட்டேன். நான் இனிமேல் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போக போறேன். ஐயா, ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு ஒப்புநோக்கு பாடல் என்ன பாடல் மறந்து போச்சு. உருக்கிய வெள்ளி அள்ளி வீச்சினால் ஒத்தது அண்ணேன்னு சொன்னேன் அந்த ஒரு பாட்டு. அந்த உருக்கிய வெள்ளி வந்து ஆல்ரெடி வெள்ளியே வந்து சூடை வச்சுக்கும் தன்மை. வெள்ளியில வந்து அது உருகிச்சுன்னா இன்னும் நிறைய சூடு இருக்கும். அது ரொம்ப நேரம் இந்த ஹீட்டை ரீடைன் பண்ணிட்டு இருக்கும். அது ஒரு காரணமா இருக்கும்ல, இன்னும் நல்லா வேகட்டும்னு அப்படி இருக்கலாம். சந்திரன் அவனுக்கு சுட்டது பேசிக்கா அதான். ஓகே, நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் இல்லை என்றால் மீனாட்சி மேடம் திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஆய்க்குடி வாங்க. ஓகே, வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வணக்கம் ஐயா, சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ், சொல்லுங்க. பிங்ககன் பிறப்பருக்கும் பிங்கன்றன் பெயர்கள் வெல்கன்னு சிவபுராணத்திலயும் வருது. அப்பர் சுட்டி காட்டினீங்க, நன்றி. சிவபுராணத்திலும் பிறப்பருக்கும் பிங்ககன்றன் பெய்கழல்கள் வெல்கன்னு வருது. இல்ல சார், அது நிறைய. ஐயா ஒரு நிமிஷம். பிங்ககன் என்பது பல இடங்களில் வந்திருக்கிறது, பிறைசூடி என்பது பல இடங்களில் வந்திருக்கிறது. ரெண்டையும் ஜாயின் பண்ணி பிறைசூடும் பிங்ககன். நன்றி. அதாங்க ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நன்றி. 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 வணக்கம். வணக்கம், சங்கர் குமார் பேசுறேன். சொல்லுங்க சங்கர் குமார். இந்த பேரனை பத்தி சொன்ன பொழுது, பேரன்கிறது வந்து மகன் வயிற்று பையனுக்கும் குறிக்கும், பாட்டனையும் குறிக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இலக்கணத்திலயும் இருக்கு, இலக்கியத்திலயும் இருக்கு. பெரிய புராணத்துல வந்து உங்கள் பேரனார் தந்தே சுடை எழுத்தே ஆகில் என்று தடுத்தாட்கொண்ட புராணத்துல வந்து, பெரிய புராணத்துல சேக்கிழார் வந்து பேரன்கிறத வந்து தாத்தாங்கிற முறையில வந்து பயன்படுத்திருக்கு. நானும் அதே மாதிரி ஒரு பாடம், இதுவும் தடுத்தாட்கொண்ட புராணம் தான் நான் கொடுத்திருக்க எக்ஸாம்பிளும். நன்றி சங்கரகுமார். நன்றி. வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் அத வந்து கொஞ்சம் என் பெயரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து பேர பிள்ளையை குறைக்குது. பையன் வந்து அதை பார்த்து உன் பெயரன் அப்படின்னு சொல்லும் பொழுது தாத்தாவை குறிக்கிறது. இந்த என் முன்கிறத முன்னாடி போட்டி பார்த்து பேசுனீங்கன்னாக்க இது கொஞ்சம் கரெக்டா வரும். நன்றி. 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 வணக்கம். வேறு கருத்துக்கள் இல்லை என்றால் சிவா வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எனக்கு சாட் பாக்ஸ் அனுப்புங்க. சரிங்க. நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. வணக்கம்.